சரிதானே? இப்ப இந்த இரண்டாம் குடியரசு யாப்பு தோற்றம் பெறதுக்கு அடிப்படையாக அமைந்த காரணங்கள் நீங்க சொன்னது வரும். முதலாவது அடிப்படையாக அமைந்த காரணி அதாவது முதலாம் குடியரசு யாப்புல காணப்பட்ட அந்த குறைபாடுகள் தான். என்று சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தன 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல்ல, சரியா, 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல்ல அவர தேர்தல் விஞ்ஞாபனம் எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, முதலாம் குடியரசு யாப்ப முழுமையாக சாடுற மாதிரி தான் அவர் தேர்தல் விஞ்ஞாபனம் இருந்தது. குறிப்பாக அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட ஒரு வேர்ட் தான் அவர் சொல்றாரு, மொண்டஸ்கியூட வலுவேறாக்க கோட்பாட்டை குழி தோண்டி புதைத்துவிட்டு அதன் மீது கட்டப்பட்ட சமாதி தான் இந்த முதலாம் குடியரசு யாப்பு என்று சொல்லி விமர்சிச்சாரு. அப்ப அந்த முதலாம் குடியரசு யாப்பு மக்களோட உரிமைகள் சுதந்திரத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி, அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை அவர் முன்வச்சு தான் 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 56% வாக்கை பெற்று இந்த அரசியல் அமைப்பை மாத்துறாரு. விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த இரண்டாம் குடியரசு அப்போ தோற்றம்ன்றதுக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள்ல ஒன்றுதான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியில அமோக வெற்றியும் அவங்களோட விருப்பமும். ஏனண்டா ஐக்கிய தேசிய கட்சியில விருப்பமாக இருந்தது இலங்கையில நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறையை தோற்றுவிக்கணும்னு சொல்லி. அப்ப இது சம்பந்தமா பல முயற்சிகள் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஆயிரத்தி 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயும் இப்படி ஒரு, அதாவது இலங்கையை குடியரசாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்துட்டு, குறிப்பாக 1956ஆம் ஆண்டு அந்த முயற்சிகள் எடுத்த நேரம் ஐக்கிய தேசிய கட்சியோட கொள்கை எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, அவங்களும் அரசியல் லாபம் மாத்துறதுக்கான முழு முயற்சியில இருந்தாங்க. ஆனா அவங்களோட கொள்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை அஹ், கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு அந்த டைம் பெரும்பான்மை கிடைக்கல. பிறகும் இரண்டாவது காலப்பகுதியிலையும் இவ்வாறான ஒரு முயற்சி இடம்பெற்றது. அதிலையும் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. பிறகு 70ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலையும் முயற்சி செஞ்சாங்க. அதுலேயும் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்க இல்லை. ஆனா 77ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மை பலம் கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட 140 ஆசனங்கள், 157ல 140 ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சி கைப்பற்றிருந்தது. கைப்பற்றி ஆஹ், முழுமையாக இந்த அரசியல் அமைப்பு 1978ஆம் ஆண்டோட இந்த அரசியல் அமைப்பு நடைமுறை கொண்டு வாங்குறாங்க. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிட ஒரு விருப்பம், அதாவது இலங்கையில ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறையை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆர்வம் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு இருந்தது. குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தனைக்கு இருந்தது. சரியா? பிள்ளைகளோட ஒரு முக்கியமான விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன், நீங்க வீடியோ ஓன் பண்ணிருக்கீங்க. சம்டைம் நான் இதை பெரும்பாலும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். இப்போ இல்லை, ஃபுல் எடிட்டிங் நான் முடிஞ்சதுக்கு பிறகு யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களோட ரெக்கார்டிங் அதில் இருக்கும். ஸோ அது சம்பந்தமா அந்த வீடியோ ஓன் பண்றது, கீறுறது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா எடுத்து கொள்ளுங்க. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப இந்த இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறையை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு ஒரு ஆசையை அப்பா கொண்டு வந்தாங்க. அதே போல இலங்கையில் ஒரு திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது தாராண்மை வாதத்தோடு இணைந்த ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தையும் ஒரு திறந்த பொருளாதார முறையும் இலங்கையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த இரண்டாம் குடியரசு யாப்பு கொண்டு வந்தாங்க. விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த இந்த இரண்டாம் குடியரசு யாப்புல சோசியலிசம் என்ற விடயம் இரண்டாவது தரமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஏண்டா ஐக்கிய தேசிய கட்சியோட கொள்கை உங்களுக்கு தெரியும், ஒரு வலதுசாரி, அதாவது தாராண்மைவாத கொள்கையோட இணைந்த ஒரு கொள்கை தான் ஐக்கிய தேசிய கட்சியோட கொள்கை. அப்ப ஆகவேதான் இலங்கை, அதாவது சோசியலிச ஜனநாயகமாக இருந்தது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு, ஜனநாயகத்துக்கு அடுத்ததாகத்தான் இந்த சோசியலிசத்தை அவங்க அடையாளப்படுத்தினாங்க. விளங்குதா? அப்ப இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற டாக்குமெண்ட் இலங்கையிட கான்ஸ்டியூஷன், அதாவது 19ஆம் திருத்தத்தோட மாற்றப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இந்த கான்ஸ்டியூஷன். விளங்குதா? இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குது தானே? இல்லையே? விளங்குதா? இல்ல சார். இல்லையா? விளங்குது சார். விளங்குது சார். விளங்குதா? ஓகே. PDF எடுப்பட்டிಲ್ಲ ಸರ್ ಇನ್ನೊಮ್ಮೆ நீங்க ஓபன் பண்ணில தானே. பிடிஎஃப் ஓபன் பண்ணில சார்.
நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. சரி, ஓகே. பிடிஎஃப் ஓப்பன் பண்ண இல்லையா? பேப்பர் விளங்குது தானே உங்களுக்கு? இந்த டாக்குமெண்ட்ஸ் விளங்குது தானே இல்லையா? டாக்குமெண்ட் சொல்லுங்க சார். டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ஓகே, கொஞ்சம் இருங்க மாறு. சரியா? அப்ப அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இரண்டாம் குடியரசு யாப்புல கொண்டு வரப்பட்ட நிறைய விடயங்கள் கொண்டு வராங்க. சரியா? அது சம்பந்தமா ஒரு மேலோட்டமான விடயத்தை யமீன் சார் உங்களுக்கு டீப்பா வழங்கப்படுத்தியிருக்காரு. நம்ம இந்த கென்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம போவோம். சொல்லுங்க, இந்த இரண்டாம் குடியரசு யாப்புல இருக்கிற மொத்த சாப்டர் எத்தனை? 14 13 இரண்டாம் குடியரசு யாப்புல இருக்கிற மொத்த சாப்டர், அதாவது அத்தியாயம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு? 24 வெரி குட். 24 அத்தியாயங்கள் இருக்குது. வழங்குதா? 24 அத்தியாயங்கள் இந்த முதலாம் குடியரசு யாப்புல இருக்குது. அதுல முதலாவது அத்தியாயம்தான் மக்களும் அரசும். வழங்குதா? ஆனா இதுல வந்து நம்ம 24 விடயத்தையும் நாங்க பார்க்க போறது இல்லை. அது நல்லா வழங்கிக்கொள்ளணும். முக்கியமான விடயங்கள், குறிப்பாக இந்த அடிப்படை உரிமைகள், அது சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். ஜனாதிபதி சம்பந்தமா பார்க்க போறோம். விகிதாசார தேர்தல் முறை சம்பந்தமா பார்க்க போறோம். பாராளுமன்றம் சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். அமைச்சரவை சம்பந்தமா பார்க்க போறோம். நீதிமன்றங்கள் சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். விளங்குதா? அப்ப எப்படியான ஒரு முக்கியமான விடயங்களை மட்டும்தான் நாங்க இந்தியா செஷன்ல வந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே போல திருத்தங்கள், இதுவரைக்கும் செய்யப்பட்ட மொத்த திருத்தங்கள ஒட்டுமொத்த பார்வையும் நாங்க ஏழுமான அளவுக்கு நாங்க பார்ப்போம். விளங்குதா? அப்ப அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் அவசியம். தயவு செஞ்சு அந்த வீடியோ ஆன் பண்றது, ஸ்கிரீன்ல கீறுறது இதெல்லாம் வந்து வச்சுக்கொள்ளாங்க. அப்படி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். திரும்பி ஜாயின் ஆக இடாது. விளங்குதா? திரும்பி அந்த டிவைஸ்ல இருந்து உங்களால ஜாயின் ஆக இல்லாது. நல்லா விளையும் கொள்ளுங்க. அத்தியாயம் முதலாவதுல வந்து மக்கள் அரசும் இறைமையும், குறிப்பாக இந்த முதலாவது அத்தியாயத்துல தான் இலங்கை சம்பந்தப்பட்ட முழுமையான விடயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த மக்கள் இறைமை, அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விடயங்கள். விளங்குதா? அதுல பாருங்க, இந்த உருப்புரை 1 to 8 வரைக்கும், இந்த முதலாவது அத்தியாயத்துல உருப்புரை 1 to 8 வரைக்கும் அரசு, ஒற்றையாட்சி அரசு, மக்களின் இறைமை, இறைமையை பிரயோகித்தல், அதே போல குடியரசின் ஆள்புலம், அதே போல தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய தினம் சம்பந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது வந்து இந்த ஒற்றையாட்சி அரசு சம்பந்தப்பட்ட விடயங்கள். குறிப்பாக இலங்கையை வந்து உத்தியோகபூர்வமா ஒற்றையாட்சி நாடாக அறிவிச்சது உங்களுக்கு தெரியும், முதலாம் குடியரசு ஆகும். வழங்குதா? இலங்கையை உத்தியோகபூர்வமா அறிவிச்சது வந்து முதலாம் குடியரசு அப்படிதான். இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடு அவ்வாறு அறிவித்தாங்க. அப்ப அதுல இருந்து தொடர்ச்சியாக இந்த ஒற்றையாட்சி அரசு வந்து இற்றை வரைக்கும் பேணப்பட்டு வருகிறது. ஆனால் நல்லா விளங்கிக்கொள்ளணும், இந்த ஒற்றையாட்சி விடயத்துல 13ஆம் திருத்தம் ஒரு சில மாறுபாடுகளை இட்டது. குறிப்பாக இந்த 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த 13ஆம் திருத்தம் மாகாண சபை முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப பிராந்தியத்துக்குள்ள வந்து ஒரு நிர்வாக பரவலாக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்குல இந்த ஒற்றையாட்சி அரசுல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில தற்போது முழுமையாக ஒற்றையாட்சி அரசு என்று நாங்க எடுத்துக்கொள்ள இயலாது.
இலங்கை வந்து முழுமையான ஒற்றையாட்சி அரசு அல்ல. அதாவது மாகாணங்களுக்கு ஒரு சில சுய அதிகாரத்தை கொடுத்து இயங்குகின்ற ஒரு ஒரு நாடாகத்தான் இலங்கை தற்போது கொண்டிருக்கின்றது. அதே போல தான் வந்து இந்த மக்கள் இறைமை, அதாவது உருப்பரை முதலாவது அத்தியாயம் 3வது உருப்பரையிலே சொல்ற ஒரு முக்கியமான விடயம் தான் மக்கள் இறைமை. குறிப்பாக இலங்கை அரசிட இறைமை மக்களிடத்தில் தான் இருக்குது. அவங்களோட அந்த மக்கள் இறைமை எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றதுன்னு சொன்னா, அதாவது அவங்களோட சட்டத்துறை அதிகாரங்கள், சட்டத்தால் தாபிக்கப்பட்ட சட்டத்துறை மற்றும் அதே போல வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவர்களூடாக அவங்களோட சட்டத்துறை அதிகாரங்கள் பிரயோகிக்கப்படுவதும், அதே போல நிறைவேற்று அதிகாரங்கள் வந்து நிறைவேற்று அதிகாரி, குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் அவர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை ஊடாகவும், அதே போல மக்களுடைய நீதி அதிகாரங்கள், சட்டத்தால் தாபிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் ஊடாகவும் இந்த நீதி அதிகாரங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது என்று சொல்லி அரசியல் அமைப்புல குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த அதிகாரங்கள் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதான் நாங்கள் சொல்லுவோம் மக்கள் இறைமை என்ற விடயம் சொல்லி. ஆனாலும் வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை வந்து பூரணமான மக்கள் இறைமை தத்துவத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 14வது திருத்தம் வரைக்கும் இயங்கி வந்தது. இலங்கையிட 14வது திருத்தம் வரைக்கும் இலங்கை பூரணமான மக்கள் இறைமை தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு அரசியல் அமைப்பு என்று சொல்லி எங்களால் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் வந்து 17ஆம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய பட்டியல் முறைமையால இலங்கை வந்து மக்கள் இறைமையிலிருந்து சற்று விலகி இருக்கி, முழுமையாக இல்லாவிட்டாலும் சற்று விலகி இருக்கி என்று சொல்லி சொல்றாங்க. என்ன சொன்னா, தேசிய பட்டியலில் வாரவங்க வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுறவங்க இல்லை. கட்சிகள் பெறுகின்ற வாக்குகள் விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல கட்சிகள் பெறுகின்ற வாக்குகள் விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல அந்தந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு சில ஆசனங்கள் வழங்குதா. அவ்வாறான ஆசனங்கள்ல வந்து மக்கள் தெரிவு செய்யாத புத்திஜீவிகள் வந்து உள்ள வருவாங்க. அதாவது வந்து தேசிய பட்டியல பெரும்பாலும் வாரவங்க வந்து துறை சார்ந்த அறிஞர்களை தான் அவங்க எடுப்பாங்க. வழங்குதா. துறை சார்ந்த அறிஞர்கள் என்று சொல்லும் போது பொது நிர்வாகத்துல, பொது கொள்கை உருவாக்கத்துல வந்து துறை சார்ந்தவர்கள், அதே போல வந்து பாராளுமன்றத்துல துறை சார்ந்தவர்கள், இப்படியான அவங்களைத்தான் வந்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. உதாரணமா வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த SLPP கவர்மெண்ட்ல GLP வந்து எடுத்தாங்க, அலிசப்ரியை வந்து எடுத்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுற ஆக்கள் இல்லை, மக்களால் அவங்க தெரிவு செய்யப்பட இல்லை. அவங்க வந்து தேசிய பட்டியலூடாக வந்தாங்க. அப்ப இது வந்து மக்கள் இறைமைக்கு சற்று எதிரானது என்று சொல்லி விமர்சிக்கப்பட்டது. ஆனா முழுமையாக இலங்கை அரசு, அதாவது முழுமையாக மக்கள் இறைமை தத்துவத்தின் அடிப்படையிலிருந்து விலகியது என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு குறுகிய ஒரு அடிப்படையில சற்று விலகி இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. அதே போலதான் வந்து இந்த தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய தினம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து அரசியல் அமைப்புல குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விடயங்கள். சொல்லுங்க சார். மக்கள் இறைமை வந்து 14ஆம் திருத்தம் வரைக்குமா சார் இருந்துச்சு? இல்ல இல்ல பூரணமா? 14ஆம் திருத்தம் வரைக்கும் மக்கள் இறைமை நாங்க சொல்றது வந்து இப்ப வரைக்கும் பூரணமா மக்கள் இறைமை இருக்குதான், சரியா. ஆனா 14ஆம் திருத்தத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. 14ஆம் திருத்தம் என்று சொல்றது வந்து, அதாவது இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட, உதாரணம் உங்களுக்கு தெரியும், வீதாசார தேர்தல் அந்த வெட்டுப்புலி கணிக்கிறது. வெட்டுப்புலி ஆரம்பத்துல 25% இருந்தது. பிறகு அது 5% மாத்தினாங்க. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் 196 இருந்த உறுப்பினர்கள் வந்து 225 மாற்றப்பட்டது. அப்ப அந்த மிச்ச 29 பேரும் தேசிய பட்டியலூடாக, அதாவது கட்சிகள் பெறும் வாக்குகள விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல ஒரு கட்சிகளுக்கும் தேசிய பட்டியல் என்ற ஒரு முறை வழங்கப்பட்டது. அந்த தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டவங்க. அப்ப இந்த தேசிய பட்டியலூடாக உள்ள வாரவங்கள்ல தான் நாங்க சொல்றோம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்படாதவங்க தான் உள்ளுக்கு வராங்க. ஆகையால அது சற்று அந்த 14ஆம் திருத்தம் வந்து சற்று மக்கள் இறைமைக்கு எதிராக செயற்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி முழுமையாக மக்கள் இறைமையில இருந்து அரசு விலக இல்லை, சரியா. அதை நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். விளங்கிட்டா. அடுத்ததுதான் முக்கியமான விடயம், பௌத்த மதம். இந்த பௌத்த மதம் சம்பந்தமாக அரசியல் அமைப்புல 2வது உருப்பரையில சொல்றாங்க, சரி 2வது அத்தியாயத்தில் சொல்றாங்க, அதாவது சிங்கள மதம் அரசின் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மதமாக இருக்குதுன்னு சொல்லி
அதே போல வந்து அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க அது ஒரு உருப்புரையை குறிப்பிட்டு, அதாவது மத சுதந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு உருப்புரையை குறிப்பிட்டு வேணும்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத சுதந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு உருப்புரையை குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த உருப்புரைக்கு கீழே குறிப்பிட்ட அந்த உருப்புரைக்கு கீழே எல்லா மதத்துக்கும் தங்களோட மதத்தை பின்பற்றி செயற்படுவதற்குரிய உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட அரசியல் அமைப்புல சொல்லி சொல்லி குறிப்பிடுறாங்க. வேணும்னா அதை பாருங்க. இந்த இலங்கை குடியரசில் பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம், அதாவது பௌத்த மதம் முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும் என்பதோடு அதற்கிணங்க 10ஆம் 14ஆம் சில முதலாவது உருப்புரைகளால் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் எல்லா மதங்களுக்கும் காப்புறுதி செய்யும் அதே வேளை பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப இது வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு அந்த கூற்றுக்களில் வர ஒரு கேள்வி. பௌத்த மதம் சம்பந்தப்பட்ட பௌத்த மதம் மொழி சம்பந்தப்பட்ட விடயங்கள், குறிப்பாக இலங்கை வந்து பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் அளிக்கின்றது. ஆனா அந்த 10ஆம் உருப்பரை, அதாவது அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்கள், அந்த அடிப்படை உரிமை விடயத்தில் இந்த 14ல் ஒன்று குறிப்பிடுறதுன்னு சொன்னா மத சுதந்திரம். அப்ப இந்த இதுல வந்து 14ல் 1ல குறிப்பிட்ட மத சுதந்திரம் எல்லா மதங்களுக்கும், அதாவது பௌத்த மதம் உட்பட எல்லா மதங்களுக்கும் அந்த உரிமைகள் இருக்குது. குறிப்பாக குறித்த மதத்தை கலாச்சாரத்தை பரப்புறது, குறித்த மதத்தை பரப்புறது, பின்பற்றுவது, சரி, மதம் சார்ந்த அறநெறிகளை செய்வது, இப்படியான பல உரிமைகள் இருக்குது. அப்ப இந்த உரிமை எல்லாம் எல்லா மதத்துக்கும் பொருத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரியா? இது இந்த பௌத்த மதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள். அடுத்த முக்கியமான விடயம் தான் இந்த அடிப்படை உரிமை. அப்ப இதைத்தான் நாங்க வந்து டீப்பா பார்க்க போறோம். அடிப்படை உரிமை என்ற விடயம் அரசியல் அமைப்புல 3வது அத்தியாயம் விளங்கப்படுத்துகின்ற ஒரு பிரதானமான உரிமைகள் தான் இந்த அடிப்படை உரிமை என்ற விடயம். வாய்ஸ் கேக்குது தானே? இப்போ உங்களுக்கு கிளியரா கேக்குதா வாய்ஸ்? ஓ சார். ஆ சார். அப்படி என்ன ஓ சரி சார் கேக்குது. வாய்ஸ் கிளியரா கேட்காட்டி நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம், மியூட் பண்ணி பேசலாம். சரியா? ஓகே. அடிப்படை உரிமை என்ற ஒரு விடயம் இந்த 2ஆம் குடியரசு யாப்புல சேர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த அடிப்படை உரிமை என்ற விடயம். உங்களுக்கு தெரியும், இந்த அடிப்படை உரிமை என்ற விடயம் 1972ஆம் ஆண்டு 1972ஆம் ஆண்டு 1ஆம் குடியரசு யாப்பிலேயே இந்த அடிப்படை உரிமை என்ற ஒரு விடயம் சேர்க்கப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த அடிப்படை உரிமை என்ற விடயம் அதாவது 1948 யூடிஹெச்ஆர், அதாவது யூடிஹெச்ஆர்னு சொல்றது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில மனித உரிமை பிரகடனம், அகில ரீதியான மனித உரிமை பிரகடனத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் யூடிஹெச்ஆர்னு சொல்லி. அப்ப இங்க யூடிஹெச்ஆர்ல என்னென்ன உரிமைகள்லாம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த உரிமைகளை ஒத்த ஒரு உரிமையாகத்தான் இந்த 1ஆம் குடியரசு யாப்புல உரிமைகள் சேர்க்கப்பட்டது. குறிப்பாக விரிவான உரிமைகள் அங்கே வழங்கப்படாவிட்டாலும் ஒரு உரிமைக்கான அடித்தளம் இங்கே 1ஆம் குடியரசு யாப்பில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் வந்து அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள், இப்படியான பல விடயங்கள் அங்கே வழங்கப்படாததுனால அந்த உரிமைகள் மிக பலமாக வந்து விமர்சிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து 2ஆம் குடியரசு யாப்புல ஒரு விரிவான அடிப்படை உரிமைகளை சேர்த்தாங்க. வழங்குதா? அதாவது நபர் மற்றும் பிரஜைகள், மக்கள் அல்லது பிரஜைகள் அனைவருக்கும் உரித்தான உரிமைகள் இந்த 2ஆம் குடியரசு யாப்பில் வழங்கப்பட்டது. குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் பிரஜைகளுக்கும் உள்ள வித்தியாசம். பிரஜைகள்னு சொல்றது வந்து அந்த நாட்டுல தன்னை பிரஜா உரிமையை பெற்ற ஒருவர் தான் வந்து பிரஜைகள். அதே போல மக்கள்னு சொல்றவங்க வந்து பிரஜைகளோட சேர்த்து வெளிநாட்டவர்களும் இருப்பாங்க. அவங்கள தான் நாங்கள் சொல்ல மக்கள் என்று சொல்லி. அப்ப இங்க வந்து 2 பேருக்கும் வழங்க உரிமைகள் வந்து பிரித்து வழங்கப்பட்டு இருந்தது. குறிப்பாக மக்கள் மாத்திரம் அனுபவிக்க வேண்டிய உரிமைகள், அதே போல வந்து மக்கள் அனுபவிக்கின்ற உரிமைகள்ல ஒரு சில உரிமைகள் பிரஜைகளும் அனுபவிக்கலாம் என்கிற ஒரு உரிமை. அப்ப இப்படியான பல விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இங்க உரிமைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது, சரி, வழங்கப்பட்டிருக்குது.
ஆனாலும் வந்து இந்த இங்கேயும் இரண்டாம் குடியரசு யாப்பிலையும் இந்த உரிமைகள் விடயத்தை ஒரு சில வரையறைகளையும் விதிச்சிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த இரண்டாம் குடியரசு யாப்புல என்னென்ன உரிமைகள்லாம் வழங்கப்பட்டுள்ளது என்கிறத நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க, சிந்தனை செய்யும் மன சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம் என்பன வந்து இங்க வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக நம்ம அந்த பௌத்த மதம் சம்பந்தப்பட்ட விடயத்துல பார்த்தோம், 10வது விடயம். சரியா? 10வது உறுப்புரை சம்பந்தமா சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த மத சுதந்திரம். வழங்குதா? அப்ப மத சுதந்திரத்தை பொறுத்த மட்டும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். சரியா? எந்த மதத்தையும் பின்பற்றலாம். இது வந்து சகலருக்கும் இந்த சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம்ங்கிறதெல்லாம் வந்து சகலருக்கும் வழங்கப்பட்ட உரிமைகள். எல்லாரும் அனுபவிக்கலாம், பிரஜைகளும் அனுபவிக்கலாம், மக்களும் அனுபவிக்கலாம். அப்படியான உரிமைகள் தான் இங்க வழங்கப்பட்டிருந்தீங்க. குறிப்பாக இந்த சிந்தனை செய்யும் சுதந்திரத்தை பொறுத்த மட்டும், அதாவது சிந்தனை செய்யறேன்னு சொன்னா குறிப்பாக ஒரு விடயம் சம்பந்தப்பட்ட பூரணமான அறிவை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல அதன் ஊடாக அது சம்பந்தப்பட்ட விமர்சனங்களையும் எங்களால் முன்வைக்க முடியும். அதே போலதான் வந்து இந்த மனசாட்சியை பின்பற்றுகின்ற சுதந்திரம், அதே போல மத சுதந்திரம். குறிப்பாக ஒவ்வொருவரும் வந்து தான் விரும்புகிற மதத்தையோ அல்லது கலாச்சாரத்தையோ அல்லது மதத்தை பின்பற்றாமலோ இருக்கலாம். விளங்குதா? அப்ப இது வந்து எல்லோருக்கும் உரித்தான ஒரு உரிமையாகத்தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. இது இந்த முதலாவது விடயம், சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றுகின்ற சுதந்திரம் மற்றும் மத சுதந்திரம். அதே போலதான் வந்து இரண்டாவது விடயம், சித்திரவதைக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கான சுதந்திரம். குறிப்பாக எந்த ஒரு தனிநபரும், சரியா, எந்த ஒரு ஆளும் பிரஜையும் வந்து கொடூரமான மனிதாபிமானம் மற்றும் ஒரு இழிவான நடத்தைகளுக்கு வந்து உட்பட இயலாது. அவங்கள வந்து சித்திரவதைக்கோ அல்லது காரணத்தை குறிப்பிடாது தண்டனைக்கு உட்படுத்தையோ கூடாது என்று சொல்லி அந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக யாரும் ஆள் எவரும் என்று சொல்லும் போது நல்லா வழங்கிக் கொள்ளணும். எல்லோருக்கும், பிரஜைகள் எல்லோருக்கும், அதே போல வந்து மக்கள் யாரா இருந்தாலும் வந்து யாரையும் வந்து எந்த ஒரு குழுவோ எந்த ஒரு நபரோ அல்லது அரசாங்கமோ கட்சியோ சித்திரவதைக்கு உட்படுத்துகின்ற உரிமை இல்லை. அதே போல வந்து அதே அதோட சேர்த்து சொல்றாங்க, இந்த கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தைகள், அதே போல வந்து அவங்கள தண்டனைக்கு உட்படுத்த இயலாது. வழங்குதா? சட்டப்படி இதெல்லாம் வந்து சட்டப்படி இன்றி செய்ய இயலாது என்று சொல்லி சொல்றாங்க. அதே போலதான் வந்து மூன்றாவது உரிமை, சமத்துவத்திற்கான உரிமை. சமத்துவம் என்று சொல்லும் போது இதுல நிறைய விடயங்கள் இதுல உள்ளடக்குறாங்க. குறிப்பாக சட்டத்தின் முன் ஆட்கள் அனைவரும் சமமானவர்கள். வழங்குதா? குறிப்பாக வந்து இதுல சொல்லப்படுறது வந்து உயர்வானவர்களோ தாழ்ந்தவர்களோ படித்தவர்களோ பாமரர்களோ யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் ஆட்கள் எல்லோரும் சமமாகத்தான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்க இரண்டாம் குடியரசு யாப்புல இந்த சமத்துவத்துக்கான உரிமையை சொல்லுது. அதுல ஒன்றுதான் வந்து சட்டத்திற்கு முன் ஆட்கள் அனைவரும் சமம், சட்டப்படி இன்றி எவரையும் கைது செய்ய இயலாது என்று சொல்லி சொல்லப்படுது. குறிப்பாக இது வந்து கோட்பாடு ரீதியாக இருந்தாலும் நடைமுறை ரீதியாக இந்த உரிமைகள்ல ஒரு சில மட்டுப்பாடுகள் விதிச்சுதான் இருக்காங்க. குறிப்பாக சட்டத்தின் முன் ஆட்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னாலும் கூட இலங்கையில வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு வந்து சில வரப்பிரசாதங்கள் இருக்குது. இப்ப இதுல வந்து நான் சொல்றாங்க வந்து சட்டத்தின் முன் ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள். குறிப்பாக ஜனாதிபதியும் ஒரு பிரஜை தான், இந்த நாட்டு பிரஜை தான். அவரும் வந்து சட்டத்திற்கு முன் சமமாக தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கு சொல்லி ஒரு சில வரப்பிரசாதங்கள் இருக்குது, நீதிபதிகளுக்கு சொல்லி ஒரு சில வரப்பிரசாதங்கள் இருக்குது. அதே போல வந்து பௌத்த மத குருக்களுக்கும் ஒரு சில வரப்பிரசாதங்கள் சட்டப்படி வழங்கித்தான் இருக்காங்க. அப்ப இந்த விடயங்கள் இந்த 12ல் 1 வந்து விமர்சிக்குது, மட்டுப்பாடுகளுக்கு உட்படுது. குறிப்பாக சட்டத்தின் முன் ஆட்கள் அனைவரும் சமம் என்று சொல்ற இந்த அரசியல் அமைப்பு தான் பௌத்த மதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல சில சில முன்னுரிமைகளை கொடுத்திருக்குது. அதுலேயும் வந்து பௌத்த மத குருக்களுக்கு வந்து ஒரு சில தனியான கவனிப்புகள். அதே போல வந்து அரசியல்வாதிகள், குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில வரப்பிரசாதங்கள் இருக்குது. ஆகவே வந்து இந்த விடயம் சில சந்தர்ப்பத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போலதான் வந்து இன, மத, மொழி, சாதி, அதே போல பால் ரீதியான இதை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் வந்து சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அதே போல கல்வியில வந்து சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி
இந்த விடயத்தை சொல்லுது. அப்போ குறிப்பாக வந்து இந்த 12ல் 1 வந்து ஒரு சில விடயங்கள்ல மட்டுப்பாடுகள் விதிச்சாலும் கூட ஏனைய விடயங்கள்ல கல்வி விடயங்கள்ல வந்து ஒப்பீட்டு ரீதியில இலங்கை வந்து ஒரு சமத்துவமான ஒரு அடிப்படையில் தான் கல்வி வழங்குது. அதே போல இன மத மொழி சாதி பிரச்சனைகள் வந்து ஒப்பீட்டளவுல வந்து மிக குறைவாகவும் அனைவருக்கும் சமமான உரிமைகளை தான் வழங்குது. வழங்குதா? இப்ப இன ரீதியாக மத ரீதியாக வந்து அரசியல்ல வந்து நேரடியாக பிளவுபடுத்த மாட்டாங்க. ஒரு சில அரசியல்வாதிகள் இன ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்டாலும் அரசியல் அமைப்புல அவ்வாறான நடைமுறை சிக்கல் இல்லை. விளங்குதா? இப்ப இன மத மொழி ரீதியாக அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்படுது. அதாவது அது வந்து விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல அது வழங்கப்படுது. இப்போ உதாரணமா பல்கலைக்கழக அனுமதி என்று நாங்க பார்க்கும்போது இந்த இன மத மொழி ரீதியான ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இனங்கள விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல அந்த வாய்ப்புகள் பல்கலைக்கழக வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இப்படியான விடயங்கள் வழங்கப்படுது. அது இனங்கள விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல. அப்ப இதைத்தான் வந்து அவங்க சமத்துவத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? அப்ப இப்படியான விடயங்கள் இங்க சொல்லப்படுது. அதே போலதான் வந்து 13வது விடயம் சொல்றாங்க. எதர்ச்சையாக கைது செய்யப்படாமலும் தடுத்து வைக்கப்படாமலும் அத்துடன் தண்டிக்கப்படாமலும் இருப்பதற்கான சுதந்திரம். சரியா? அதாவது குறிப்பாக இவங்க சொல்றாங்க வந்து எதர்ச்சியாக கைது செய்யப்படாமலும் தடுத்து வைக்கப்படாமலும் அத்துடன் தண்டிக்கப்படாமலும் இருப்பதற்கான சுதந்திரம். குறிப்பாக இங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா தாராண்மை வாதத்துக்கு ஏற்றால் போல உங்களோட வீடியோ ஓன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருத்தர் வீடியோ ஓன் பண்ணிருக்கி தாராண்மை வாதத்துக்கு ஏற்றால் போல இந்த இந்த விடயம் சொல்லப்படுது. அதாவது ஆளவரும் தன்னிச்சையாக கைது செய்யப்படக்கூடாது. அதே போல ஆளவரும் தன்னிச்சையாக தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது. அவங்களோட சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா அவர் வந்து குற்றம் இழைத்தாலும் அவரை வந்து தன்னிச்சையாக கைது செய்ய இயலாது. அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டா அவரை வந்து தகுதி வாய்ந்த நீதிமன்றம் ஒன்றினால வழங்கப்படுகின்ற மனு, அதாவது கைது செய்வதற்கு வழங்கப்படுகின்ற அந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு ஏற்றால் போலதான் அவரை கைது செய்ய வேண்டும். அதாவது அவர் கைது செய்யும் போது அவருக்கான எதற்காக கைது செய்யப்படு எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டு தான் அவரை கைது செய்யணும். அப்ப சட்டப்படியின்றி காரணம் குறிப்பிடாமல் எதர்ச்சியாக கைது செய்யப்படாமலும் அதே போல அவங்கள வந்து தாண்டோண்டித்தனமாக அல்லது கடுமையான ஒரு வதைக்குட்படுத்தக்கூடாது, அதோட தடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த விடயங்கள் சொல்லப்படுது. ஆனாலும் வந்து இதுலேயும் ஒரு சில மட்டுப்பாடுகள் வீச்சிருக்காங்க. இப்ப 13வதுல அப்ப 13வது உறுப்புரையில இந்த விடயத்தை சொன்னாலும் கூட எதிர்ச்சியாக எவரையும் கைது செய்யக்கூடாது தடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட இதுலேயும் வந்து ஒரு சில விடயங்கள் பயங்கரவாத தடை சட்டம் குறிப்பாக கடுமையான பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது அல்லது வந்து அவசர கால நிலைமைகள்ல ஆளொருவரை கைது செய்யும் போது அவருக்கு வந்து கட்டாயம் காரணம் குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு விடயத்துல ஒரு சில மட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. வழங்குதா? அப்ப இதுலயும் வந்து ஒரு சில மட்டுப்பாடுகள் இருக்குது. அதாவது எதிர்ச்சியாக கைது செய்யப்படாமலும் தடுத்து வைக்கப்படாமலும் அதுடன் தண்டிக்கப்படாமலும் இருப்பதற்கான சுதந்திரம். அப்ப இப்படியான விடயங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அவசர கால நிலைமையில இவங்களை கைது செய்யும் போது இவங்களுக்கான காரணத்தை குறிப்பிடாமலும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி ஒரு சில விதிகளும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அதே போலதான் வந்து மற்றொரு உரிமை வழங்கப்படுது. பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் மற்றும் ஒன்று சேர்வதற்கான சுதந்திரம். இது சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதாவது பேச்சு சுதந்திரம்னு சொன்னா இது வந்து ஊடக சுதந்திரத்தை சொல்ற ஒரு முக்கியமான விடயம். பேச்சு சுதந்திரம்னு சொல்லும் போது குறிப்பாக கருத்து வெளியிடுற சுதந்திரம், ஊடக சுதந்திரம், அதே போல வந்து விமர்சிக்கிற உரிமைகள், அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், அரசியல்வாதிகளை விமர்சிக்கலாம், நிறைவேற்றுத்துறையை விமர்சிக்கலாம். இப்படியான சுதந்திரம் இலங்கையில் வழங்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பிரஜைக்கும் இந்த உரிமைகள் பொருந்தும். அப்ப அதாவது வந்து வெளிப்படையான பேச்சு சுதந்திரம், கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம், அதே போலதான் வந்து அமைதியான முறையில ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம். குறிப்பாக என்ன நோக்கத்திற்காகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமற்ற
என்ன நோக்கத்திற்காகவும் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம். குறிப்பாக அமைதியான முறை என்று சொல்லும்போதும் போராட்டங்களில் ஈடுபடுறது. இதையும் வந்து நீங்கள் அமைதியான முறையில் உங்களோட கோரிக்கைகளை முன்வச்சு சுதந்திரமாக ஒன்று கூடி உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கலாம், ஆனால் அமைதியான முறையில். அதே போல தான் வந்து தொழிற்சங்கம் ஒன்றை அமைக்கும் அதில் சேரவும் உள்ள சுதந்திரம், குறிப்பாக தொழில் செய்வதற்கான சுதந்திரம் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான பல சுதந்திரம் இங்கே அடிப்படை உரிமை என்ற விடயத்தில் வழங்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதில் தான் வந்து பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம், இப்படியான பல விடயங்கள். அதே போல மற்றும் ஒரு முக்கியமான உரிமைகள் தான் தகவலை பெறுவதற்கான உரிமை. தகவலை பெறுவதற்கான உரிமை. அப்ப இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசியலமைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரசியலமைப்பு 19ஆம் திருத்தத்தோட கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு. சரி, அதாவது இதுல 19ஆம் திருத்தமும் இதுல வந்து இருக்குது. அதாவது 19ஆம் திருத்தத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டாங்களோ அந்த மாற்றத்தோட வரையப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிற அரசியலமைப்பு. அப்ப உங்களுக்கு தெரியும் தகவலை பெறுவதற்கான உரிமை. தகவல் அறியும் உரிமை வந்து மூளையாப்புல வழங்கப்பட இல்லை. விளங்குதா? தகவல் அறியும் உரிமை வந்து மூளையாப்புல வழங்கப்பட இல்லை. அதாவது மூளையாப்புல வந்து இந்த ஒவ்வொரு பிரஜையும் உரிமைகளை பிரயோகித்து பாதுகாப்பதற்கு வந்து சில தகவல்களை பெறுவதற்கான உரிமை வந்து மூளையாப்புல வழங்கப்பட்டாலும் கூட முழுமையாக தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற அடிப்படையில் இந்த 19ஆம் திருத்தத்துல தான் கொண்டு வரப்பட்டது. சரியா? உங்களுக்கு தெரியும் ஆசியாவில வந்து கடைசியாவது எங்களது நாட்டுக்கு தான் இந்த தகவல் அறியும் உரிமை வந்து கிடைத்தது. அதாவது 2016ஆம் ஆண்டு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 14ஆம் சட்டத்துக்கு கீழே எது கொண்டு வராங்க. அதாவது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், குறிப்பாக அரசிட்ட இருந்தும் அல்லது திணைக்களங்கிட்ட இருந்தும் பெறக்கூடிய தகவல் அனைத்தும் தகவல் அறியும் உரிமை. குறிப்பாக இதுல வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும், எல்லா தகவலையும் பெற இயலாது. விளங்குதா? இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று சொன்னாலும் கூட நீங்க நினைக்க கூடாது இருக்கிற எல்லா தகவலையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி. மூன்றாம் நபருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில, மூன்றாம் நபர் உசிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில, அதே போல அரசாங்கத்தின பாதிரிகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்கள்ல உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? ஆனா ஏனைய ஒரு சில விடயங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வணங்குதா? அப்ப அதே போல ஜனாதிபதிக்கு எதிரான சில விடயங்கள், இப்படியான பல விடயங்கள்ல வந்து தகவலை பெற முடியாது என்று சொல்லி அதுல சொல்லப்படுங்க. அப்ப தகவலை பெறதுல வந்து நீங்க இப்ப உதாரணமா ஒரு திணைக்களத்திலிருந்து ஒரு தகவலை நீங்க பெற போறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ப்ரொசீஜர் இருக்குது. குறிப்பாக அதுக்குரிய ஃபார்ம் ஒன்று இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க வந்து ஒரு சிறு தொகையை கட்டித்தான் வந்து அந்த தகவலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வழங்குதா? அப்ப அதிலே போட்டிருப்பாங்க, இந்த தகவல் வந்து மூன்றாம் நபருக்கு அச்சுறுத்தலாக இருக்குதா அல்லது வந்து மூன்றாம் நபர் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா, சரியா, யாரையாவது அடிப்படை உரிமை வந்து மீறப்படுகின்றதா என்று சொல்லி கேட்பாங்க இந்த ஃபார்ம்லேயே. அப்ப இப்படியான விடயங்கள் இல்லாமல் இருந்தா மட்டும்தான் அந்த தகவலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்ப இவ்வாறான பல உரிமைகள் வந்து இந்த முதலாம் குடியரசு யாப்புல வந்து வழங்கப்பட்டிருக்கு. விளங்குதா? இப்படியான பல உரிமைகள் இந்த இரண்டாம் குடியரசு யாப்புல வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படியான உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, வழங்குதா, இப்படியான உரிமைகள் வழங்கப்பட்டாலும் கூட இந்த உரிமைகள்ல வந்து ஒரு சில மட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. வழங்குதா? இப்ப நம்ம மேல பார்த்து நிறைய உரிமைகள் பார்த்திருந்தோம். அப்ப அந்த உரிமைகள்ல வந்து ஒரு சில மட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. வழங்குதா? இப்ப குறிப்பாக இந்த 14(1) நாங்க பார்த்திருந்தோம் மத சுதந்திரம். ஆனா இந்த மத சுதந்திரத்துல ஒரு சில கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நாட்டு பொது பாதுகாப்பிற்கு, பொது சுகாதாரத்திற்கு இழுக்கு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நாட்டை பாதுகாக்க வேண்டும், வெளியாக அச்சுறுத்தலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும், பயங்கரவாத பயங்கரவாத குழுக்கள்ல இருந்து அல்லது பாதாள குழுக்கள்ல இருந்து அல்லது திட்டமிட்ட குற்றங்களை செய்கின்ற குழுக்களில் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில இந்த உரிமைகள்ல வந்து ஒரு சில மட்டுப்பாடுகள் வீச்சிருக்காங்க. உதாரணமா நாங்க பார்த்தோம் ஒன்று கூடுவதற்கான உரிமை. ஒன்று கூடுவதற்கான உரிமைகள் இங்கே வழங்கப்பட்டிருந்தாலும் கூட நாட்டு பொது பாதுகாப்பு, தேசிய நலன் கருதி, அதே போல தேசிய சுகாதாரத்தை கருதி அதுல சில மட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு கொரோனா ஏற்பட்ட டைம், இந்த 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த உரிமைகள்லாம் மட்டுப்பாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தங்கு தடையின்றி எங்கேயும் சென்று வரலாம் என்ற உரிமை இங்கே வழங்கப்பட்டாலும் கூட
இப்படியான விடயங்கள்ல இந்த தங்கு தடையின்றி வெளியே செல்ல முடியாத ஒரு சில உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல வந்து ஒன்று கூடுவதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது. அதே போல மத வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் வந்து உங்களுக்கு தெரியும், ஆஹ், ஈஸ்டர் தாக்குதல்ல சில மத வழிபாடுகள் என்ன செய்யப்பட்டது, புறந்தள்ளப்பட்டது. அதே போல வந்து பொது பாதுகாப்பிற்காக ஒட்டுமொத்த நாட்டையும் அடக்குனாங்க. அப்ப இதெல்லாம் வந்து உரிமைகள்ல மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இப்படியான சந்தர்ப்பங்கள் உரிமைகள்ல மட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஆனா காரணம் இப்படியான மட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கான பிரதானமான காரணம் வந்து நாட்டை முழுமையாக ஒரு ஸ்திரமான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த உரிமைகள்ல இவ்வாறான மட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. வழங்குதா? அப்ப இப்படித்தான் வந்து இரண்டாம் குடியரசு யாப்புல உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் வழங்கிட்டா உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்குதா? விளங்கிட்டா இதெல்லாம்? ஓ சார். என்ன சரி டவுட்? அப்ப நம்ம என்னென்ன உரிமைகள்லாம் பார்த்திருக்கிறோம். நான் வந்து இந்த அந்த கான்ஸ்டியூஷன் டவுன்லோட் பண்றதுல நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய நோட்ஸ் இருக்குது. நிறைய நோட்ஸ் இப்ப 28ஆம் ஆண்டு யாப்போட சம்மந்தப்பட்ட நிறைய நோட்ஸ் இருக்குது. இப்ப நாங்களும் வந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி தான் இருக்கோம். ஆனா அந்த நோட்ஸ் நாங்க எடுக்க இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் சம்பந்தமா நிறைய பேருக்கு நிறைய டவுட். விளங்குதா? இப்ப ஒருத்தர் வந்து ஒரு விடயத்தை இன்னொரு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. வழங்குது. அப்ப இந்த 28ஆம் ஆண்டு கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய பேருக்கு இப்ப எனக்கும் கூட முழுமையாக இது சம்பந்தப்பட்ட அறிவு எங்களுக்கும் இல்லை. ஏனண்டா இந்த கான்ஸ்டியூஷன் சம்பந்தமா நிறைய திருத்தங்கள் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னது? சரியா? அதுக்காகத்தானே இப்ப இப்படியான டவுட்கள் வரும்போது கான்ஸ்டியூஷனையே காட்டுவோம் என்ற ஒரு நோக்கில தானே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த இந்த செமினாரை வந்து நாங்கள் கொண்டு போய் இருக்கிறோம். அப்ப நாங்க பார்த்த உரிமைகளை முதலாவது பாருங்க, சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றுகின்ற சுதந்திரம். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் சிந்தனை செய்கின்ற சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றுகின்ற சுதந்திரம், மத சுதந்திரம். சரியா? அப்ப மூன்றாவது அத்தியாயத்துல இது 10வது உறுப்புரை. நீங்க இப்ப நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க, உருப்படி சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. உருப்படின்னு சொல்றது வந்து இதுதான். வழங்குதா? இதான் இந்த 10, 11, 12 இதுதான் வந்து உருப்படி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விளங்கணும் என்ற நோக்கில தான் வந்து கான்ஸ்டியூஷனையை வச்சு இந்த செமினார் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். இல்லை உங்களோட வீடியோவை தயவு செஞ்சு ஓன் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்றேன். ஆனா யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு பிறகு என்ன வீடியோ விளங்குது, முகம் விளங்குதுன்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சரியா? ஏன்னா எந்தெந்த டைம் இப்ப எங்களாலே ஏழுமான அளவுக்கு நாங்கள் அதை ஹைட் பண்ணுவோம், எடிட்டிங்ல வந்து ஹைட் பண்ணுவோம். ஆனா எந்தெந்த டைம்ல அந்த வீடியோ ஓன் பண்ணிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. விளங்குதா? அப்ப அதை நாங்க பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு உங்களோட வீடியோவை ஓன் பண்ணாதீங்க. சரியா? அப்ப இந்த உருப்புரைகள் அத்தியாயமெல்லாம் உங்களுக்கு விளங்கணும் என்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து இது சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப முதலாவது பார்த்தோம் வந்து சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றுகின்ற சுதந்திரம், மத சுதந்திரம் என்பன வழங்கப்பட்டிருக்குது. சித்திரவதைக்குள்ளாகாமல் இருப்பதற்கான சுதந்திரம், சமத்துவத்திற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல வந்து எதர்ச்சியாக கைது செய்யப்படாமலும் தடுத்து வைக்கப்படாமலும் அத்துடன் அஹ், அது சம்பந்தப்பட்ட தண்டிக்கப்படாமலும் இருப்பதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல வந்து பேச்சு சுதந்திரம், ஒன்று கொள்வதற்கான சுதந்திரம், ஒன்று சேர்வதற்கான சுதந்திரம், முயற்சி செய்வதற்கான சுதந்திரம், தடையின்றி நடமாடுவதற்கான சுதந்திரம் முதலியன எல்லா சுதந்திரமும் இந்த 14வது உறுப்புரையில சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் வந்து தகவலை பெறுவதற்கான உரிமைகள், இப்படியான உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து பிள்ளைகள் நீங்க தனித்தனியாக எழுதலாம். உரிமைகள்னு சொல்லும் போது குறிப்பாக வந்து சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றின சுதந்திரம் சொல்லி ஒன்று எழுதலாம். அதுல சித்திரவதைக்குள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரம். இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த இயக்கத்துல பாருங்க, பேச்சு சுதந்திரம், ஒன்று கொள்வதற்கான சுதந்திரம், ஒன்று சேர்வதற்கான சுதந்திரம், முயற்சி செய்வதற்கான சுதந்திரம், இப்படி என்று சொல்லி 14வது அத்தியாயத்திலேயே சரி 14வது உறுப்புரையிலேயே வந்து நிறைய விடயத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப இதுல வந்து நீங்க பிரிச்சு பிரிச்சும் எழுதலாம். வழங்குதா? பிரிச்சு பிரிச்சியும் எழுதலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி? அப்ப இதுதான் வந்து இந்த உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இவ்வளவு வழங்கிட்டா வேற என்ன சரி டவுட்? சார்.
சொல்லுங்க. சார் 14ஆம் முறையில ஒரு வெளிநாட்டவர் 10 வருடம் இலங்கையில தங்கியிருந்தா அவங்க அடிப்படை உரிமைக்கு உரித்துடையவர்னு சொல்றாங்க தானே சார். அப்ப அது ஆண்களுக்கு மட்டுமா சார் வழங்கப்பட்டு இருந்துச்சு? எப்படி 14வது உறுப்புரையில வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கையில 10 வருஷம் தங்கி இருந்தா அவர் அடிப்படை உரிமைக்கு உரித்துடையவர் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப அந்த ஆ, உரிமை ஆண்களுக்கு மட்டுமா வழங்கப்பட்டு இருந்துச்சு? அது 10 வருடம் இல்ல, அது 15 வருடம். விளங்குதா? ஓ சார். குறிப்பாக பொதுவாக எல்லா நாடுகள்லையும், இலங்கையில மட்டுமல்ல, அஹ், பொதுவாக எல்லா நாடுகள்லையும் எங்க சரி நீங்க போய் இருந்தீங்கன்னு சொன்னா, அதாவது 15 வருடம், சரியா, 15 வருடம் அந்த நாட்டை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் வெளியேறக்கூடாது. விளங்குதா? எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த நாட்டை விட்டு ஒரு நாள் கூட வெளியேற இயலாது. அப்ப அப்படி இருந்தால் மட்டும் அவங்களுக்கான உரிமை, அதாவது பிரஜை என்ற அந்தஸ்து கிடைக்கும். அது அகில ரீதியான, அதாவது உலக ரீதியான ஒரு சில முடிவுன்னு சொல்லலாம். விளங்குதா? 15 வருடம் குறிப்பாக, அதாவது 15 வருடம் இருக்கணும். ஆனா ஒரு சில நாடுகள்ல ஒரு சில விதிமுறைகளுக்கு ஏற்றால் போல அந்த வருடங்கள்ல ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. ஆனா அது ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படி இல்லை, பொதுவாக எல்லோருக்கும் அந்த உரிமைகள் இருக்குது. வேற என்ன சரி டவுட்? நம்ம அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். மொழி சம்பந்தமா உங்களுக்கு தெரியும். மொழி சம்பந்தமா சுருக்கமாக வழங்கப்படுத்துகிறேன். இலங்கையின் அரசகர்வ மொழி சிங்கள மொழி, தமிழும் அரசகர்வ மொழியாகத்தான் இருக்குது. ஆங்கில மொழி இணைப்பு மொழியா இருக்குது. இதுல தமிழ் மொழியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வடக்கு கிழக்குல இருக்கிறவங்க தமிழ் மொழியிலையும் அரசகர்வ மொழியை செய்யலாம். அதே போல மேல் மாகாணத்துல, மேல் மாகாணம் அப்படியான இடங்களுக்கு போனாலும் வடக்கு கிழக்குல இருக்கிறவங்க தமிழ் மொழியில அரசகர்வ மொழியை செய்யலாம். அதே போல பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் மொழியில, அதாவது குறிப்பாக அந்த தேசிய மொழி, அந்த தேசிய மொழியை பின்பற்றுகின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மொழி இருக்கும் என்று சொன்னா, நீங்க அந்த மொழியில நீங்க அஹ், கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. மொழி சம்பந்தப்பட்ட விடயங்கள் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அடுத்தது நம்ம ஜனாதிபதி சம்பந்தமா பார்ப்போம். ஏழாவது அத்தியாயம் ஜனாதிபதி சம்பந்தமா பார்ப்போம். சொல்லுங்க, அப்போ ஜனாதிபதி சம்பந்தமா என்ன சரி தெரிஞ்சா ஒரு ஐடியா? சார் பேங்க் கேக்குற முடிஞ்ச பிறகு சொல்றேன். ஓகே. அதங்காட்டியும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட விடயத்தை. வேற யாரு சரி ஜனாதிபதி சம்பந்தமா? 1972 நாம நிர்வாகியாக இருந்த ஜனாதிபதி 78ல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றாரு. வேற? உம் 1978ஆம் ஆண்டுல 30வது சரத்தின் 2ஆம் உபப்பிரிவின்படி இலங்கையின் ஜனாதிபதி பற்றி குறிப்பிடுது. சரி, நிறைவேற்றுத்துறை. இலங்கையில நிறைவேற்றுத்துறையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரட்டை நிறைவேற்று நிர்வாகம். அப்படி இரட்டை நிறைவேற்று நிர்வாகம், இலங்கையில நிறைவேற்றுத்துறை இரட்டை நிறைவேற்று நிர்வாகத்துக்கு கீழே செயற்படுகின்ற ஒன்றுதான் இலங்கையில நிறைவேற்றுத்துறை. குறிப்பாக அந்த இலங்கையில நிறைவேற்றுத்துறையை பொறுத்த மட்டும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இரண்டுக்கும் இடையில, இரண்டு நபர்களுக்கும் பொறுப்பான ஒன்றாக தான் இந்த நிறைவேற்றுத்துறை இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த ஜனாதிபதி, அதாவது ஆட்சித்துறை, குடியரசின் ஜனாதிபதி என்ற அடிப்படையில இந்த விடயத்தை சேர்க்கிறாங்க. அதாவது 7வது அத்தியாயத்திலிருந்து
7வது அத்தியாயம் 30வது உருப்புரையில இருந்து இந்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்றாங்க. சரியா? 30ல இருந்து 42வது உருப்புரை வரைக்கும் இந்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட முழுமையான ஏற்பாடுகளை இது கொண்டிருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அரசியல் அமைப்புல இந்த 7வது அத்தியாயத்துல 30வது உருப்புரையில 1வது பிரிவு சொல்லுதோ, இலங்கை குடியரசுக்கு ஜனாதிபதி ஒருவர் இருக்க வேண்டும், அவரே அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் ஆட்சித்துறையின் தலைவராகவும் ஆயுதம் தாங்கிய படைகளின் தலைவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க 30வது உருப்படியில 1வது உபபிரிவுல சொல்றாங்க. அப்ப அவர்தான். அப்ப இதுல இங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில முழுமையான நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை இங்க ஜனாதிபதி தான் வச்சிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப சொல்ற வர விடயம் என்னண்டா, இலங்கை குடியரசிற்கு ஜனாதிபதி ஒருவர் இருக்க வேண்டும், அவரே அரசின் தலைவராகவும் ஆட்சித்துறையினதும் அரசாங்கத்தினதும் தலைவராவார். அப்ப ஆட்சித்துறையினதும் அரசாங்கத்தினதும் தலைவர்னு சொல்லும் போது நல்லா விளங்கிக் கொள்ளணும், நிறைவேற்று துறைக்கு முழுமையான பொறுப்பு வாய்ந்த ஒருவர் ஜனாதிபதி. அதே போல ஆயுதம் தாங்கிய முப்படை தளபதியாக இவர் தான் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனா இது 1ஆம் குடியரசு அப்படி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, ஜனாதிபதி என்கிறவர் இப்படி இல்லை. அவர் ஒரு நாம நிறைவேற்றாளராக தான் இருந்தாரு. அதாவது அவர் அரசின் தலைவராக இருந்தாரு, ஆயுதம் தாங்கிய படையின் தலைவராக இருந்தார். ஆனா ஆட்சித்துறையினதும் அரசாங்கத்தினதும் தலைவராக ஜனாதிபதி இருக்கையில. அப்ப அங்க அவர் வெறும் நாம நிர்வாகி என்ற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுறார். ஆனா இங்க ஜனாதிபதி ஒரு நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்க பிள்ளைகள். சரியா? அப்ப இப்படித்தான் அவர் இருந்தாரு. அப்ப அந்த அடிப்படையில ஜனாதிபதி சம்பந்தமா நீங்க பார்க்கும் போது, இந்த ஜனாதிபதி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராகவும் 6 வருட பதவிக்காலத்தை கொண்ட ஒருவராகவும் அந்த ஜனாதிபதி இருந்தாரு. எப்ப? மூளையாப்புல. அப்ப இதுல நீங்க பார்க்கலாம், அவர் 5 ஆண்டு கொண்ட ஒரு தவணைக்கு பதவி வகித்தல் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது 19ஆம் திருத்தத்துக்கு ஏற்றால் போல இந்த விடயங்களை முன்வைக்கிறாங்க. அப்ப இது இந்த கான்ஸ்டியூஷன் 19ஆம் திருத்தத்தோட மையப்படுத்தியதாக அமைஞ்சதுனால அவங்க இதுல 5 ஆண்டுகள்னு சொல்றாங்க. ஆனா மூளையாப்புல 6 வருடம். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி பதவிக்காலம் 6 வருடம். அப்ப இவர் இந்த குடியரசுல ஜனாதிபதி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதோட அவர் 6 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும். சார், சொல்லுங்க. இது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்தா இந்த அத்தியாயம் எல்லாம் குறிப்பிடணுமா கட்டாயமா? கட்டாயம் நீங்க உருப்புரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அதுல எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு சுவரா அந்த உருப்புரை கன்ஃபார்ம் சொன்னா நீங்க கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா உருப்புரை பிள்ளையா கொடுக்க கூடாது, ஒன்னும் கொடுக்காம இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்குறேன்னு சொன்னா சரியா கொடுக்கணும். சரியா? கான்ஸ்டியூஷன்ல தான் பிரச்சனை. சரியா? அப்ப இலங்கை அப்ப நல்லா வழங்கிக்கொள்ளணும். அப்ப குடியரசு ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் அவர் 6 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்க வேண்டும் என்று சொல்லி அரசியல் அமைப்புல மூளையாப்புல சொல்லப்பட்டிருந்தது. 19ஆம் திருத்தத்திற்கு பிறகு அவர் 5 ஆண்டுகள் என்ற ஒரு மட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இற்றை வரைக்கும் இந்த 22வது திருத்தம் வரைக்கும் 5 ஆண்டுகள் பதவி காலத்துல தான் அவர் இருக்காரு. அப்ப அது நல்லா பாருங்க, இந்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் தகைமைகள் 31வது உருப்புரையில 1வது பிரிவு சொல்லுது. சரியா? 31வது உருப்புரையில 1வது பிரிவு சொல்லுது, ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தலும் அவரது பதவிக்காலமும். சரியா? ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தலும் அவரது பதவிக்காலமும் சம்பந்தமா சொல்லுது. அதாவது ஒரு ஜனாதிபதி என்கிறவர் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடணும் என்று சொன்னாலும், அல்லது ஒரு ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றாலும் அவர் பின்வரும் தகைமைகளை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி 31வது உருப்புரை 7வது அத்தியாயம் 31வது உருப்புரை சொல்லுது. இப்ப நான் உங்களுக்கு இங்க அத்தியாயத்தையும் உருப்புரையும் சொல்றது நோக்கம் என்னன்னா, இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். சில டைம் நீங்க இந்த உருப்புரையை கொடுத்து எழுதும் போது உங்களோட ஆன்சர் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அப்ப திருத்துறவங்களுக்கு ஒரு 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 சந்தோஷமா இந்த பிள்ளை உருப்புரையை குறிப்பிட்டு செஞ்சிருக்கி அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா திருத்துவாங்க. ஆனா உருப்புரை கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பிள்ளைகள்.
ஆனா நீங்க கொடுக்குறீங்கன்னா நல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரியா கொடுக்கணும் ஒரு உறுப்பினை. ஆனா கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கொடுக்காம இருக்கிறது ஓகே, பரவாயில்ல. அப்ப நல்லா பாருங்க. முதலாவது தகைமை சொல்றாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினால் அல்லது வந்து அவர் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருப்பாராயின் அல்லது இருந்தவராயின் எவரேனும் அரசியல் கட்சியினால் அல்லது ஏதேனும் தேர்தல் இடாப்பில் தமது பெயரை பதிந்துள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப இதுல வந்து சொல்ற விடயம் என்னன்னு சொன்னா, ஒன்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில தலைவராக அல்லது வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும். அதே போல அவர பெயர் வாக்காளர் இடாப்புல இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. விளங்குதா? சொல்ற வர விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில உறுப்பினராக அதே போல அவரோட பெயர் வந்து வாக்காளர் பதிவேட்டில், அதாவது உங்களுக்கு தெரியும் இளைஞர வாக்காளர் இடாப்பு ஒன்று இருக்குது. அப்ப அதுல வந்து அவரோட பெயர் வந்து பதிஞ்சிருக்கணும், இருக்கவர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும். அதே போல வந்து குறித்த ஜனாதிபதி 2 தடவைக்கு மேலே ஜனாதிபதியாக இருக்கை, அதாவது இல்லாத ஒருத்தராக இருக்கணும். அதாவது பாருங்க, ஜனாதிபதி பதவிக்கு மக்களால் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆளவரும் அதன் பின்னர் எத்தகைய பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகைமையுடையவர்கள் ஆவர். தகைமையுடையவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்களால 2 முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இன்னொரு தடவை ஜனாதிபதியாக வர இயலாது. ஆனா இதுல வந்து 18ஆம் திருத்தத்தில் ஒரு சில மட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. சரியா? 18ஆம் திருத்தத்துல மட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. எத்தனை தடவையும் ஜனாதிபதி பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பிறகு 19ஆம் திருத்தம் 20, 21, 22ல அந்த திருத்தங்கள்லாம் வந்து மாற்றப்படுது. சரி, இப்ப சார் வரைக்கும் இதுதான். சொல்லுங்க. சார் இந்த ஜனாதிபதியுடைய தெரிவு முறை பத்தி 94ஆம் சரத்து தானே சார் சொல்லுது, நோட்ஸ்ல இருக்கு. தெரியும் முறை சம்பந்தமா 94வது சரத்தா? ஆமா சார். 94வது சரத்தா? 94வது சரத்து வேற எதுக்குள்ள? பிள்ளை நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது கான்ஸ்டியூஷன், இலங்கையிட ஒபிஷியல் கான்ஸ்டியூஷன் தான் இது. 94வது சரத்து எது சொல்லுது தெரியுமா? பாப்போமா 94வது சரத்து என்னது சொல்லுது? சொல்லுங்க சார். பாப்போம் 94வது சரத்து. உங்களோட டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் நான் அந்த டைம் எடுத்துட்டு 94வது சரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். பாப்போம் என்ன சொல்லுது. தொண்ணூத்தி 4வது சரத்துக்கு போகணும், நிறைய தூரம் போகணும். இப்ப தெரிமுறை சம்பந்தமா அந்த 31வது சரத்து தான் சொல்லுது. பாப்போம் 94வது சரத்துன்னு சொல்றீங்க, நம்ம 94வது சரத்து என்ன சொல்லுன்னு பாப்போம். தொண்ணூத்தி 4வது சரத்து பிள்ளை ஜனாதிபதியை வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் தமது வாக்கினை எவரனும் வேட்பாளருக்கு அளிக்கின்ற போது, அதாவது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமா சொல்லுது. 94வது சரத்து விகிதாசார தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தை சொல்லுது. இந்த தேர்தல் சுதந்திரமானவையாகவும் சமத்துவமானவையாகவும் இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இருக்கணும். இந்த ஜனாதிபதிக்கான தேர்தல் முறையைத்தான் 94வது சரத்து சொல்லுது. விளங்குதா? அப்ப 31 வந்து சொல்ற விடயம் என்னன்னா,
ஜனாதிபதிக்கான தகைமைகள் சம்பந்தப்பட்ட அவரை தெரிவு செய்கிற விடயங்கள் சம்பந்தப்பட்ட தகைமைகள் சம்பந்தமா சொல்றாங்க. அப்ப இந்த 94வது சரத்து வந்து ஜனாதிபதிக்கான தேர்தல். இப்ப உதாரணமா அந்த விடயத்தை நான் இப்ப பின்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜனாதிபதிக்கு எவ்வாறு தேர்தல் நடக்கிறது, எவ்வாறு வாக்களிக்கணும், எவ்வாறு அந்த தேர்தல் எண்ணப்படுது, எவ்வாறு வந்து அந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யறதுக்கான அந்த போட்டி வந்து இடம்பெறுது கட்சிகளுக்கு இடையில, அது சம்பந்தமா தான் சொல்றாங்க. விளங்குதா? தேர்தல் ஓகே சார். சம்பந்தப்பட்ட விடயங்கள். பாப்போம் நாங்க அது தெரிவு எத்தனாவது. முறைன்னு இருந்துச்சு சொல்லுங்க சார். அதான் சொல்லுங்க. நாங்க வச்சிருக்க நோட்ஸ்ல தெரிவு முறை பற்றின்னு தான் சார் இருக்கு. தெரிவு அதான் கேட்டேன் இல்லம்மா, சார். தெரிவு இல்லை. இப்ப நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்னா இல்லையா? தேர்தல் சம்பந்தம் இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இன்னொரு தரம் காட்டுறேன். இப்ப நீங்க நோட்ஸை நம்புறீங்களா, இப்ப கான்ஸ்டியூஷனை நம்புறீங்களா? பாருங்க, இந்த விளங்குதா? நான் ஹைலைட் பண்றது விளங்குதா? ஓகே சார். ஜனாதிபதிக்கான தேர்தல் விளங்குதா? இப்படி நான் ஹைலைட் பண்றது உங்களுக்கு விளங்குது சார். ஜனாதிபதிக்கான தேர்தல். ஜனாதிபதிக்கான தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் தமது வாக்கினை எவரேனும் வேட்பாளருக்கு அளிக்கின்ற போது 94வது சரத்து 1வது பிரிவு. விளங்குதா? அப்ப இதுல வந்து அளிக்கப்பட்ட செல்லுபடி 2வதுல வந்து அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகள் அரைவாசிக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுகின்ற வேட்பாளர். அதாவது இங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, இந்த எப்படி ஜனாதிபதிக்கு வாக்களிக்கிற, எவ்வாறு அந்த போட்டி இடம்பெறும், ஜனாதிபதி 2 நபர்களுக்கு இடையிலான போட்டி எவ்வாறு இடம்பெறும், எவ்வாறு அந்த போட்டியில 50% மேல எவ்வாறு நம்ம கணிக்கிறது, அது சம்பந்தமா தான் இங்க 94வது சரத்து சொல்லுது. சரியா? டவுட் இருக்க கூடாது. அதுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லித்தான் நான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை எடுத்துட்டு வந்து, எனக்கு தெரியும் இப்படியா நிறைய இந்த ஸ்டார்ட்லேயே சொன்னேன் தானே, இந்த 78ஆம் ஆண்டு யாப்பு சம்பந்தமா நிறைய நோட்ஸ்ல பிழையா இருக்குது. நான் பார்த்த நிறைய நோட்ஸ்ல வந்து பிழையா இருக்குது. ஏன்னா நாங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கான்ஸ்டியூஷனை ஒப்பீட்டு ரீதியாக முழுமையாக எங்களுக்கு தெரியாட்டியும் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதுக்காக வேண்டி தான் கான்ஸ்டியூஷனை வச்சு நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுத்துவோம் என்று சொல்லி. இப்போ கான்ஸ்டியூஷனை வச்சு வந்து வழங்கப்படுத்துறது மிச்சம் அட்வான்ஸான ஒன்று, ஏழு படிக்க தேவையில்லை. இருந்தாலும் கூட உங்களுக்கு முழுமையான சரியான அறிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்து கான்ஸ்டியூஷனை வச்சு நான் உங்களுக்கு வழங்கப்படுத்திட்டு இருக்கோம். சரியா? அது இப்படியான டவுட் வரைக்கும் நம்ம உடனடியாக கான்ஸ்டியூஷனை போய் பார்ப்போம். சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதானே? இப்போ பார்த்த மாதிரி கான்ஸ்டியூஷனையே நாங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம ஜனாதிபதி 7வது அத்தியாயம் சம்பந்தமா பார்த்துருந்தோம்னே. சாரி லேட் ஆகினதுக்கு. சரி, அப்போ நம்ம பார்த்த விடயம் என்னன்னு சொன்னா, இந்த 31வது பிரிவு. அப்போ ஜனாதிபதியாக எவ்வாறு தெரிவு செய்யணும்னு சொல்லி, அப்போ அதில் வந்து 2வது விடயம் பார்த்தோம். ஜனாதிபதி மக்களால் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆளவரும் அதன் பின்னர் அத்தகைய பதவிகளுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாதவர்கள். 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டா இதுக்கு பிறகு தேர்ந்தெடுக்க இயலாது. அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் தான் வந்து வயது இல்லை. 32 வயதுக்கு மேல, சாரி 35 வயதுக்கு மேல அவர் இருக்கணும்னு சொல்லப்பட்டது. ஆனா 18ஆம் திருத்தத்துல அந்த வயதுல 30ஆக கொண்டு வந்தாங்க. ஆனா இப்பயும் வந்து 35 வயசுக்கு மேல இருக்கிறவர் தான் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் வந்து ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு, அதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தலும் அவரது பதவிக்காலம், அதாவது எவ்வாறு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரோட பதவிக்காலம் எப்படிப்பட்ட. அப்போ மூளை ஆப்பில் வந்து உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு பதவிக்காலம் வந்து 6 வருடம். ஆனா 19ஆம் திருத்தத்துல வந்து அந்த பதவிக்காலத்துல மட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. சரியா? அந்த அடிப்படையில் நாங்க பார்ப்போம் இந்த ஜனாதிபதியை எவ்வாறு தெரிவு செய்யறாங்க, அதாவது தேர்தல் ஊடாக எவ்வாறு இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்யறாங்க என்ற விடயத்தை நம்ம இப்ப 94வது சட்டத்தை நாங்க பார்த்தோம். அதுக்கு நாங்க போக தேவையில்லை. நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிராஃப்ட் மாதிரி அதை உங்களுக்கு கிரிவலங்கப்படுத்துறேன்னு பாருங்க. இப்ப ஜனாதிபதியை எவ்வாறு தெரிவு செய்யறது? உங்களுக்கு தெரியும், இலங்கையில தேர்தல் முறை விகிதாசார தேர்தல் முறையினூடாக இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்யறாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த விகிதாசார தேர்தல் முறை, இலங்கையில விகிதாசார தேர்தல் முறை 2 அடிப்படையில் இடம்பெறுது. சொல்லுங்க அப்ப 2 அடிப்படையும். அதாவது தனிமாற்று முறை, தனிமாற்று வாக்குமுறை, எஸ்டிவி சிஸ்டம் நாங்க சொல்லுவோம். எஸ்டிவி. பட்டியல் முறை. அடுத்தது பட்டியல் முறை, லிஸ்ட் சிஸ்டம்.
சரியா? இப்ப இந்த தனிமாற்று வாக்கு முறையில இடம்பெறுகின்ற தேர்தல் என்ன சொல்லுங்க பாப்போம். ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதிக்கான ஓகே, presidential election. பிரசிடென்ட் எலெக்ஷன். ரெண்டாவது பாராளுமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷன், அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டேட் சிஸ்டத்தில் நடக்கிற. ரெண்டாவது ஒப்பங்கோடல். சரியா? ஒப்பங்கோடல் ரெண்டாவது வரும். இது ரெண்டும் நான் இந்த எஸ்டிவி சிஸ்டத்தில் இடம்பெற ஒன்று. சரி, தனிமாற்று வாக்குமுறையோட ஜனாதிபதி தேர்தலும் அதில் ஒப்பங்கோடல். ரெண்டாவது லிஸ்ட் சிஸ்டத்தில் பட்டியல் முறையில் இடம்பெற தேர்தல் என்ன? ஒன்று ஜெனரல் எலெக்ஷன், ஒன்றும் ஜெனரல் எலெக்ஷன் அதாவது பொது தேர்தல் அல்லது நாங்கள் பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லுவோம். ரெண்டாவது மாகாண சபை தேர்தல். மாகாண சபை தேர்தல். ஓகே, அப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தல் எதற்கு நடக்கும் சொல்லுங்க. லோக்கல் கவர்மெண்ட் இப்ப சமீபத்தில் நடந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கிறது சொல்லுங்க அப்போ. அது கலப்பு தேர்தல் முறை. ஆரம்பத்தில் லிஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளான் சேர்த்தாங்க. அது லோக்கல் கவர்மெண்ட் ஆரம்பத்தில் லிஸ்ட் சிஸ்டத்துலாம் சேர்த்தாங்க. ஆனால் 2015ஆம் ஆண்டு அதில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த தேர்தல் தொகுதி வாரி தேர்தலோட சேர்ந்த விகிதாசார தேர்தல், அதாவது ரெண்டும் கலந்து, அதாவது கிட்டத்தட்ட 70% தொகுதி வாரி தேர்தல் நடக்கும். 70% தொகுதியை மையப்படுத்திய தேர்தலும் 30% விகிதாசார முறையை பின்பற்றுகின்ற ஒரு முறையையும் மையமாக வச்சுதான் அந்த தேர்தல் நடக்கிறது. அது கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு தந்துடுறேன். இந்த இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், உங்களோட ஊர்ல வட்டாரம் பிரிச்சிருப்பாங்க. குறிப்பாக ஒவ்வொரு பிரதேச சபை கீழும் ஒரு வட்டாரங்கள் இருக்கும். சரியா? இப்ப அங்க இப்ப உதாரணமா ஏ என்ற வட்டாரத்துல ஒரு 3 கட்சி போட்டிடுது. சரியா? ஏ என்ற வட்டாரத்துல 3 கட்சி போட்டிடுது. இப்ப வட்டாரத்துக்கு ஒருவர் தான் என்ன செய்வாங்க, ஒரு பிரதிநிதி தான் எப்படியும் வட்டாரத்துக்கு இருக்கும், ஒரே ஒரு பிரதிநிதி இருக்கும் வட்டாரத்துக்கு. இப்ப இங்க 3 கட்சி போட்டிட்டா, இப்ப ஏ என்ற தொகுதியில 3 கட்சி போட்டிடுது. இப்ப 1 2 3 ஒரு கட்சி நடுப்புமே 3 கட்சி போட்டிடுது. இதுல முதலாவது கட்சி வின் பண்ணுது. முதலாவது கட்சி வின் பண்ணா அந்த தொகுதி அவங்களுக்கு சொந்தமானது, அந்த வட்டாரம் அவங்களுக்கு சொந்தம். சரியா? இந்த 30% விகிதாசார தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒட்டுமொத்தமா கட்சிகள் பெறுகின்ற வாக்குகளோட விகிதாசாரம் ஒன்று இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு பிரதேச சபை கீழே 15 உறுப்பினர்கள் வைப்போம். 15 உறுப்பினர்கள் வைப்போம். ஆனா வட்டாரம் இருக்கும் 10 தான் இருக்கும் வட்டாரம். வட்டாரத்துக்கு ஒரு ஒரு உறுப்பினர்கள் தெரிவு செய்வாங்க. ஏனே 5 பேரும் இந்த விகிதாசார முறையில தெரிவு செய்யப்படுவாங்க. எப்படி? கட்சிகள் எடுக்கின்ற வாக்குகளோட விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு போனஸ் வழங்கப்படும். அதாவது விகிதாசாரத்துக்கு ஏற்ப உதாரணமா 3 என்ற கட்சி, இந்த கட்சி எந்த தொகுதியிலையும் வின் பண்ண இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகையான ஓட் வச்சிருக்கும். அப்ப அந்த ஓட்டுற விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல இந்த ஆசனங்கள் 1 2 கொடுப்பாங்க. அப்ப அப்படியான ஒரு சிஸ்டம் இப்ப இலங்கையில் இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்குது. சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல். சரியா? ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல்ல உங்களுக்கு தெரியும், எஸ்டிவி சிஸ்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல் இடம்பெறும். எஸ்டிவி சிஸ்டத்தின் அடிப்படையில், அதாவது தனிமாற்று வாக்குமுறையின் அடிப்படையில் அமைந்த ஒரு விகிதாசார தேர்தல் அமைந்த இந்த வாக்குமுறையினூடாகத்தான் இந்த தேர்தல் இடம்பெறும். அப்ப இதுல நல்லா விளங்கிக்கொள்ளணும். குறிப்பாக 2 நபர் போட்டிட்டா, இப்ப இந்த ஜனாதிபதியில 2 நபர் போட்டிட்டா வழங்குதா, இப்படித்தான் வெளிட் பேப்பர் என்ன வைப்பமே, இப்படித்தான் இருக்க போது கோணலா தான் இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? இப்படித்தான் உங்களோட வெளிட் பேப்பர் இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு வாக்களிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா பாருங்க, 2 நபர் போட்டிட்டா, இப்ப ஏ என்ற ஒருத்தரும், சரியா,
பி என்ற ஒருத்தரும் போட்டிடுறாரு. சரியா, ஏ என்ற ஒருத்தரும் பி என்ற ஒருத்தரும் போட்டிடுறாரு. 2 நபர் போட்டிட்டா ஒருத்தருக்கு ஒரு வாக்கு மட்டும்தான். சரியா, அப்ப அதாவது ஒரு வாக்களிக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு வாக்கு மட்டும்தான் ஒரு ஆளுக்கு போடலாம். 2 நபர் போட்டிட்டா. 3 நபர் போட்டிட்டா அப்ப அவருக்கு வந்து நாங்க எப்படியும் வந்து புள்ளடி போடுவோம். இப்ப சி என்ற ஒருத்தர் போட்டிடுறாரு. சரியா, சி என்ற ஒருத்தரும் சேர்ந்து போட்டிடுறாரு. இப்ப ஒரு விதி வருவதோ, ஒருவருக்கு ஒரு பிரதான வாக்கும் இன்னொரு விருப்பு வாக்கும் வழங்கப்படும். சரியா, ஒருவருக்கு ஒரு பிரதானமான வாக்கும் விருப்பு வாக்கும் வழங்கப்படும். இப்ப அவர் விருப்பு வாக்கு போடாட்டியும் ஒருவருக்கு தனி வாக்கையும் போட்டுட்டு வரலாம். உதாரணமா எனக்கு ஏயை மட்டும்தான் பிடிக்குதுண்டா நான் ஏக்கு வந்து ஒரு புள்ளடி போட்டுட்டு வரலாம். சரியா, அல்லது எனக்கு ஏயையும் பிடிச்சிக்கி பியையும் பிடிச்சிக்கண்டா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க வந்து முதலாவது விருப்பு வாக்கு நாங்க ஏக்கு வழங்க போறோம்னு சொன்னா இங்க வந்து முதலாவது நம்பர் போட போறோம். எங்களுக்கு பிஏ வந்து 2வது தரம் பிடிச்சிருக்கேன்டா, அடுத்தது ஏக்கு அடுத்ததாக பிடிச்சிருந்துக்கேன்டா பிக்கு வந்து நம்ம 2ஆம் நம்பர் போடலாம். ஆனா இங்க வந்து புள்ளடி போட இயலாது. விளங்குதா? புள்ளடி போட்டா யாருக்கு நாங்க முதல் வாக்கு 2வது வாக்கு வழங்கோட சரியாம போயிடுமே. அப்ப அதனால வந்து இங்க புள்ளடி வழங்கப்பட மாட்டாது. இப்ப 3 பேருக்கு மேல போட்டிடுறாங்கன்னு வைங்க. சரியா, 3 பேருக்கு மேல போட்டுறாங்க. இப்ப டி என்ற ஒருத்தர், சரியா, இ என்ற ஒருத்தர், சரி, எஃப் என்ற ஒருத்தர் போட்டிடுறாரு. 3 நபருக்கு மேல போட்டிட்டா ஒருவருக்கு ஒரு முதன்மையான வாக்கும் 2 விருப்பு வாக்கும் வழங்கப்படும். எப்படி? ஒருவருக்கு ஒரு முதன்மையான வாக்கும் ஒரு விருப்பு வாக்கும் வழங்கப்படும். இப்ப வந்து எனக்கு ஏயையும் பிடிச்சிக்கி டியையும் பிடிச்சிக்கி இயையும் பிடிச்சிக்கி ஏயையும் பிடிச்சிக்கி டியையும் பிடிச்சிருக்கி இயையும் பிடிச்சிருக்கின்னு வச்சா இப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம், நாங்க வந்து இப்ப ஏயையும் பிடிச்சிருக்கு டியையும் பிடிச்சிருக்கு இயையும் பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கு ஏயை வந்து முதலாவது எனக்கு ஏயை முதன்மையா பிடிச்சிருக்கு. டிஏ அப்ப அவருக்கு நாங்க முதலாவதுல கதை போட போறோம். டிஏ வந்து 2வது பிடிச்சிருக்கு, ஈயை வந்து 3வது தரம் பிடிச்சிருக்கேன்டா. அதாவது 3வது விருப்புல ஈ இருக்காருன்னு சொன்னா இப்படி ஏக்கு முதலாம் நம்பர், டிக்கு 2ஆம் நம்பர், ஈக்கு 3ஆம் நம்பர் இங்க வழங்கப்படும். இந்த 1 2 3 ஏன் போடுறேன்னு சொல்லி நான் இப்ப அடுத்த இதுல உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். அப்ப அது உங்களுக்கு நல்ல வழங்கும். இப்ப வந்து எனக்கு ஏயை மட்டும் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா ஏக்கு முதலாம் நம்பரும் போடலாம் அல்லது புள்ளடியும் போட்டு வரலாம். ஏனையவருக்கு நாங்க வாக்களிக்க தேவையில்லை. சரியா, அப்ப இப்படித்தான் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறது. சரி, இப்ப தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வாக்குகள் எண்ணுவாங்க. இதைத்தான் வந்து 94வது சரத்து சொல்லுது. 94வதுல முதலாவது பிரிவு இதைத்தான் சொல்லுது. சரி, அதாவது எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த வாக்குகளோட எப்படி ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க என்கிற சம்பந்தமா சொல்லுது. அப்ப இப்ப தேர்தல்லாம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு வாக்குகள் எண்ணுவாங்க. தேர்தலாம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு வாக்குகளை எண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப வாக்குகளை எண்ண ஆரம்பிக்கும் போது நல்லா விளங்கிக் கொள்ளணும், முதலாவது சுற்று இடம்பெறும். இப்ப ஃபர்ஸ்டுக்கு முதலாவது சுற்றுன்னு சொன்னா இப்ப முதலாவது விருப்பு வாக்கு எண்ணப்படும். இதான் வந்து முதலாவது சுற்றுன்னு நாங்க சொல்லுவோம். முதலாவது விருப்பு வாக்கு எப்படி என்றேன்டா, இப்ப வந்து இப்ப நம்ம முதலாம் நம்பரும் புள்ளடியும் போட்டிருப்போம். முதலாம் நம்பரும் புள்ளடியும் போட்டிருப்போம். அந்த வாக்குகளை மட்டும் எண்ணுவாங்க. எண்ணி பார்ப்பாங்க 50% மேல யாரு பெறுறாங்க அப்படின்னு சொல்லி. உதாரணமா ஏ வந்து ஒரு 35% வாக்கு பெற்றிருக்காரு. சரியா, முதலாவது விருப்புல. பி வந்து ஒரு 30% வாக்கு பெற்றிருக்காரு. சரியா, சி வந்து ஒரு 40% வாக்கு பெற்றிருக்காருன்னு வைங்க. சரியா, 40% வாக்கு பெற்றிருக்காரு. சரி, இதுவும் ஒரு 40 வராது. சரி, இவரும் ஒரு 35% வாக்கு பெற்றிருக்காருன்னு வைப்போம். சரியா, 35% வாக்கு பெற்றிருக்காருன்னு வைப்போம் உதாரணத்துக்கு. இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா இது வந்து முதலாவது விருப்பு வாக்கு. இப்ப முதலாவது விருப்பு வாக்குல யாரும் 50% மேல பெறாட்டி 2வது விருப்பு வாக்கு எண்ணுவாங்க. 2வது விருப்பு வாக்கு எண்ணும் போது போட்டிக்கு 2 நபர் மட்டும்தான் எடுக்கப்படுவாங்க. குறிப்பாக யாரு அதிகப்படியான வாக்குகள முன்னிலையில இருக்காங்க. உதாரணமா ஏயும் பியும் தான் இப்ப ஏயும் சியும் தான் இப்ப முன்னிலையில இருக்கு. ஏயும் சி தான் முன்னிலை. பிஏ வந்து கழிச்சுட்டுவாங்க, போட்டியில இருந்து கழிச்சுட்டுவாங்க. முதன்மையான 2 நபரை எடுத்து அவங்களுக்கான 2வது விருப்பு வாக்கு எண்ணுவாங்க.
இரண்டாவது விருப்பு வாக்கு எப்படி என்று சொன்னா இந்த இந்த வாக்கு கழிச்சு போட்டு இப்ப ரெண்டாவது விருப்பு வழங்கப்படும். இப்ப ரெண்டாவது விருப்ப தெரிவில் இருப்பாங்க. இப்போ உதாரணமா ஏக்கு ரெண்டாவது விருப்பம் வழங்கியிருக்கும் இன்னொரு சில பேர். அப்ப அப்படியான விருப்பு வாக்குகளை எடுத்து அதை எண்ணுவாங்க. அதையும் எண்ணி மொத்தமா கூட்டைக்குள்ள 50% மேல யாரு பெறுறாங்களோ அவங்க தான் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாங்க. அப்ப அதுல அரசியல் அமைப்பு சொல்லப்படுது. இந்த 94வது பிரிவுல தான் அதுவும் சொல்றாங்க. யாரும் மூன்றாவது விருப்புலையும் 50% மேல பெறாட்டி திருவுளைச்சீட்டுன்னு ஒரு முறை இருக்கு. ட்ரஸ்ட் அடிப்படையில ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா அது வந்து இதுவரைக்கும் எங்கேயும் நடக்கையில. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த விருப்பு வாக்கு முறை இலங்கையில முதலாவது என்ன பற்றிருக்கு. இலங்கை வரலாற்றிலேயே இந்த விருப்பு வாக்கு முறை 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்கைக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்படி ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா இதுக்கு முன்னுக்கு யாருமே முதலாவது விருப்பிலேயே அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது ஜெயவர்தனிலிருந்து கோத்தாபய ராஜபக்ச வரைக்கும் முதலாவது விருப்பிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரியா? இரண்டாவது விருப்பு மூன்றாவது விருப்பு என்றே இல்லை. சரியா? அப்ப இப்படித்தான் வந்து இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்யற ஒரு முறை. இதுவெல்லாம் வழங்கிட்டா உங்களுக்கு? இவெல்லாம் வழங்கிட்டா என்ன சரி டவுட் இல்ல? இதுக்கு பிறகு வந்து இந்த ஜனாதிபதியிட பணிகள் இப்ப ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வந்து 2 வாரத்துக்குள்ள, அதே அரசியலமைப்புல சொல்றாங்க 2 வாரத்துக்குள்ள உயர் நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில சத்திய பிரமாணம் செஞ்சு ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும் என்ற ஒரு விடயமும் இங்க இருக்கு. 2 வாரம் கழிஞ்சா அவரு தானாகவே பதவியிலிருந்து விலகினவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும். அப்ப இந்த 2 வாரத்துக்குள்ள ஜனாதிபதி என்ன செய்யணும்? உயர் நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில, அது எங்க இருந்தாலும் பரவாயில்லை, உயர் நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில ஜனாதிபதி என்ன செய்யணும்? 2 வாரத்துக்குள்ள பதவி ஏற்கணும் சொல்றாங்க. வந்து ஜனாதிபதியின் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது பதவிக்கு அடுத்து பின்வரும் ஆள் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் முன்னிலையில் அல்லது நீதிமன்றத்தின் வேறு எவரேனும் நீதிபதியின் முன்னிலையில் 4ஆம் அட்டவணையில் தரப்பட்டுள்ள சத்தியத்தை ஏற்ப அவர் சத்திய பிரமாணம் செய்து பதவி வகிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. விளங்குதா? இதுதான் வந்து முக்கியமான விடயம். அதே போல அடுத்த விடயத்தை நாங்க பார்ப்போம். ஜனாதிபதியில கடமைகள் மற்றும் சத்துவங்கள். இவ்வளவு இதுக்கு மேல விளங்கப்படுத்தின எல்லாம் உங்களுக்கு வழங்கிட்டாப்ல. என்ன சரி டவுட் இருந்தா நீங்க சொல்லலாம். சார் சொல்லுங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு அந்த கேட்டு வார்த்தை ஜனாதிபதியோட வயது இல்லை, அடுத்தது பதவி அப்படின்னு. அப்ப நாங்க வந்துட்டு மூன்றாப்பின் படி போடாம திருத்தப்பட்ட 19ஆம் திருத்தத்தின் படித்தான் போடணும். நீங்க அப்படித்தான் 19ஆம் திருத்தத்தெல்லாம் போடணும். சாரி, 19ஆம் திருத்தங்கிறத விட இப்ப நடைமுறையில எத்தனாவது திருத்தம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். ஸ்ட்ரக்சர்ல சில டைம் கேட்பாங்க மூளை ஆப்பின் படின்னு கேட்டா நீங்க மூளை ஆப்பில் இருக்கிறத படி கொடுக்கலாம். சரியா? ஆனா பொதுவா கேட்டா நீங்க திருத்தங்களை மையமா வச்சுதான் கொடுக்கணும். சரியா? ஜனாதிபதி வந்து பதவி நீக்கம் செய்யறது வந்து குற்றப்பேரணை மூலம் தானே? அது சம்பந்தமான இதுக்கு கீழே வழங்கப்படுத்த நான் அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறேன். அது நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தேன். குற்றப்பேரணை ஊடாகத்தான் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வாங்க. ஆனா ஜனாதிபதியோட பதவி வரிதாகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. குற்றப்பேரணையை தவிர நிறைய விடயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இந்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பூர்ணமான விளக்கத்தை உங்களுக்கு நான் தருவேன். இப்ப நம்ம ஜனாதிபதியோட கடமைகளுக்கு வந்திருக்கோம். தெரியவும் முடிக்கு. சரியா? இப்ப வந்து ஜனாதிபதியோட கடமைகள், தத்துவம் சம்பந்தப்பட்ட பணிகள் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். குறிப்பாக நல்லா பாருங்க. ஜனாதிபதி வந்து நியமிச்சதுக்கு பிறகு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு கட்டாயம் வருகை தர வேண்டும். சரியா? இப்பணியை வந்து அவர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும்.
ஆனா இவர் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய எல்லா சிறப்புரிமைகளும் சலுகைகளும் அவருக்கு இருக்குது. ஆனா ஒரே ஒரு விடயத்தை தவிர மற்ற எல்லா பாராளுமன்ற சலுகைகளும் சிறப்புரிமைகளும் அவருக்கு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விடயம் அவருக்கு அந்த சலுகை மட்டும் அந்த உரிமை மட்டும் அவருக்கு கிடைக்கிறது. என்ன உரிமை சொல்லுங்க அப்போ? வாக்களிக்கும் உரிமை. ஓகே, வெரி குட். வாக்களிக்கிறதுக்கான ஒரு உரிமை அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. சரியா? உதாரணமா ஒரு வாக்கெடுப்பு இடம்பெறும். அண்மையில் இடம்பெற்ற இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு வந்து நிதி மசோதா சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அப்ப இதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ள முடியும். ஜனாதிபதி அது கலந்து கொள்ள இயலாது, வாக்களிக்க இயலாது. இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப 225 பேர் வாக்களிக்கிறாங்க. ஆனா சமநிலையில வாக்கு முடிவடையுது. சமநிலையில வாக்கு முடிவடைஞ்சா தீர்மானிக்கின்ற ஒரு வாக்கு ஒன்று இருக்குமா இல்லையா? இப்போ உதாரணமா 240 பேர் இருக்காங்கடா, சாரி 200 பேர் இருக்காங்கடா, 24 பேர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. பாராளுமன்றத்தில் நடக்கிறதா இல்லையா வெளிநடப்பு செய்யறது, நிராகரிக்குது அப்படின்னு சொல்லி 200 பேர் இருந்து 100 பேர் ஒரு வாக்குக்கு ஆதரவாகவும் இன்னொன்றுக்கு எதிராகவும் போட்டிருக்காங்க. இப்போ உதாரணமா பாராளுமன்ற உறுப்பினர்களோட சம்பள கொடுப்பனவு சம்பந்தமா வாக்கெடுப்பு நடந்துச்சு. இப்போ அதில் வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ளும் 100 பேர் ஆதரவாகவும் 100 பேர் எதிராகவும் வாக்களித்தாங்கடா. இப்ப வாக்கு சமநிலையில முடிவடைஞ்சிட்டு இப்ப தீர்மானம் மிக்க ஒரு வாக்கு ஒன்று இருக்குமா இல்லையா? அதற்கான உரிமை வந்து யாருக்கு இருக்கு? வெரி குட். அதற்கான உரிமை, தீர்மானம் எடுக்கிற உரிமை வந்து சபாநாயகருக்கு இருக்குது. சரியா? அப்ப சபாநாயகர் விரும்புற பக்கம் அவர் வாக்களிக்கலாம். அப்ப இதுல நல்லா விளங்கிக்கொள்ளணும். அது வந்து ஜனாதிபதியோட ஆதிக்கத்துக்கு கீழே தானே சபாநாயகர் இருப்பாரு. அப்ப ஜனாதிபதி விரும்புற ஒருத்தர் தான் சபாநாயகராக வைப்பாரு. அப்ப அந்த அடிப்படையில் ஜனாதிபதிக்கு சாதகமாக தான் அது இருக்கும். ஆனால் அது வந்து வேற சாப்டர். ஆனால் இது வந்து விதி. இந்த விதிக்கு ஏற்றாற்படி செய்யப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் ஜனாதிபதியில பணிகள்ல ஒன்று தான் வந்து அரசியலமைப்பு மதிக்கப்பட்டு போற்றப்படுதலை உறுதிப்படுத்தல். முதலாவது பணிகள் வந்து 33வது முதலாவது பிரிவுல சொல்றாங்க, அரசியலமைப்பு மதிக்கப்பட்டு போற்றப்படுதலை உறுதிப்படுத்தல். குறிப்பாக வந்து அரசியலமைப்பை பாதுகாக்கிற உரிமை, தேசிய இலச்சினை, தேசிய கொடி, தேசிய கீதம், அதாவது தேசியம் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் பாதுகாக்கிற பூரணமான அதிகாரம் இந்த ஜனாதிபதிக்கு இருக்குது. இதுல நல்லா விளங்கிக்கொள்ள இந்த 19ஆம் திருத்தத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைச்சாங்க. குறிப்பாக ஜனாதிபதி வந்து எல்லா அமைச்சர் பதவிகளையும் எடுக்க இயலாது, பாதுகாப்பு அமைச்சு தவிர வேற எதையும் நீங்க எடுத்துக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விதிகள் எடுத்தாங்க. அது வந்து 21வது திருத்தத்திலே அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொஞ்சம் அழுத்தி கூறப்பட்டது. ஆனா இப்ப தற்போதைய ஜனாதிபதி வந்து ஓகே, தற்போதைய அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி இருக்காரு. அவரு 2 அமைச்சு பொறுப்பாக இருக்காரு. என்ன அமைச்சு சொல்லுங்க அப்போ? டிஜிட்டல் எக்கனாமி, பாதுகாப்பு, பாதுகாப்பு, டிஜிட்டல் எக்கனாமி. டிஜிட்டல் எக்கனாமி, டிஜிட்டல் எக்கானமி, இன்னொன்னுக்கும் பொறுப்பா இருக்காரு. முக்கியமான பொறுப்பு. வெளிநாட்டு விவகாரமா? வெளிநாட்டு விவகார அமைச்சர் யாரு? விஜித ஹேரத். நிதி, வெரி குட். நிதி அமைச்சரா இருக்காரு. டவுட்ன்னு சொன்னா டவுட்டண்டா 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த காசில பாருங்க, எங்கட ஜனாதிபதியோட கையெழுத்து இருக்கும். 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு 2024 11ஆம் மாசத்துக்கு பிறகு வந்து எந்த நோட்லையும் நிதி அமைச்சர் கையொப்பம் இருக்கும். அதுல பாருங்க அனுரகுமார திசாநாயக்கன்னு சொல்லி அவரோட கையெழுத்து இருக்கும். அப்ப இன்னொரு விடயத்தை சொல்றேன், இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்த கேள்விதான். காசில, அதாவது நிதியில கையெழுத்து இடுகிற அதிகாரம் 2 பேருக்கு இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க ஆபம்? இப்ப உங்களுக்கு தெரியும், நோட்டரிக்கு தானே? நோட்டரிக்கு தானே? நிதி நோட்ல வந்து அமைச்சருக்கும் ஓ சென்ட்ரல் அடுத்து பேங்க், அடுத்து யாருக்கு? மத்திய வங்கி. அதாவது நிதி அமைச்சருக்கும் மத்திய வங்கி ஆளுநருக்கும் தான் அதுக்கான அதிகாரம் இருக்கு. அவங்களோட 2 பேர கையெழுத்தும் தான் இந்த காசி. 2 பேர கையெழுத்தும் இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் வந்து செல்லுபடியாகும். அதில் நீங்க பாருங்க, காசில வந்து கீழ்த்துண்டுல
ரெண்டு பேர கையெழுத்தும் இருக்கு. முதலாவது நிதியமைச்சர் கையெழுத்து, அதே போல மத்திய வங்கி ஆளுநர் கையெழுத்து. அப்ப நிதியமைச்சர் வந்து அதில் அன்றகுமார திசாநாயக்க தான் இப்ப நிதியமைச்சர் ஆகிக்காரு. அவர் சிங்களத்திலேயே அவரோட பேரை வடிவா டைப் பண்ணி கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு கீறாதீங்க இமாத், எப்படி கீறி இப்படியான வேலை பார்க்க வேணாம், சரியா? அப்ப இந்த ரெண்டு பேரை விட நீங்க பார்க்கலாம், சரி? அப்ப அந்த அரசியலமைப்பில் மதிக்கப்பட்டு போற்றப்படுதலை உறுதிப்படுத்தணும், அதே போல அரசியலமைப்பை பாதுகாக்கணும். இது வந்து ஜனாதிபதி பிரதானமான அதிகாரம். அதே போல தேசிய நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை மேம்படுத்து. அந்த தேசிய நல்லிணக்கம் என்று சொல்லும்போது இந்த தேசிய பாதுகாப்பு இதுக்குள்ள வரும். தேசிய பாதுகாப்புன்னு சொல்றது வந்து வெளியக அச்சுறுத்தலில் இருந்து எங்களோட நாட்டை பாதுகாக்கணும். அதே போல தேசிய உணர்வை ஏற்படுத்தணும். தேசியவாதம் நாங்கள் சொல்றது அந்த தேசிய நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை மேம்படுத்த ஜனாதிபதி என்ன செய்யணும்? அதிகமாக உழைக்கணும் என்று சொல்லப்படுது. இது அவரோட முக்கியமான பணி. அதே போல பாருங்க, அரசியலமைப்பு பேரவை மற்றும் 7வது அத்தியாயம் எனும் அத்தியாயத்தில் குறிப்பீடு செய்யப்பட்ட நிறுவனங்களின் முறையான செயற்பாட்டை உறுதிப்படுத்தணும், வசதி அளித்தணும். அதாவது இப்போ அரசியலமைப்பு பேரவைன்னு இங்கே சொல்றது என்னன்னு சொன்னா, 19ஆம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட பிரதானமான ஒன்று என்னது? அரசியலமைப்பு பேரவை. 20ஆம் திருத்தத்தில் கொண்டு வந்தது பாராளுமன்ற பேரவை. அரசியலமைப்பு பேரவை மற்றும் அதில் அந்த அரசியலமைப்பு பேரவைக்கு வார திணைக்களங்கள்ற செயற்பாடுகளை உறுதிப்படுத்துறது, இது சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதே போல தான் வந்து பிரதமரை தெரிவு செய்யுது. நான் நீ பொதுவாக சொல்லிட்டு வரேன், இதெல்லாம் வந்து நிறைய விடயங்கள் அட்வான்ஸாக இருக்கு, அது உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. பிரதமரை தெரிவு செய்கிற அதிகாரம், பிரதமர் மற்றும் அமைச்சர்களை தெரிவு செய்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிற பிரதானமான அதிகாரம் தான் பிரதமர் மற்றும் அமைச்சர்களை தெரிவு செய்கிற அதிகாரம். பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவாங்க சொல்லுங்க அப்போ? என்ன சார் கொஸ்டின்? பிரதமர் மற்றும் அமைச்சர்களை தெரிவு செய்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கு. எவ்வாறு தெரிவு செய்வாங்க சொல்லுங்க அப்போ? பொதுமக்கள் வந்துட்டு இவன் வந்து நம்பிக்கையுள்ளவர்னு கருதும் பட்சத்துல தெரிவு செய்யப்படுற. எப்படி சொல்லுங்க ருஷ்ணா? பொதுமக்கள் வந்துட்டு இவன் வந்துட்டு நம்பிக்கையுள்ளவர் அப்படின்னு அதிகபட்சம் கருதும் போது தெரிவு செய்யப்படுவாரு. நல்ல நம்பிக்கையுள்ளவர். விளையாட்டுள்ள பிள்ளைகள், பொது தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சி ஒன்று இருக்கும், சரியா? பொது தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சி ஒன்று இருக்கும். அந்த கட்சியிட பெரும்பான்மை விருப்பத்தை பெற்ற ஒருவரை வந்து ஜனாதிபதி என்ன செய்வாரு? பிரதமரா தெரிவு செய்வாரு. பிரதமரை வந்து மக்கள் தெரிவு செய்யறே இல்லை, அது நல்லா விளங்கிக்கணும். பொது தேர்தலுக்கான உறுப்பினர்களை மட்டும்தான் மக்கள் தெரிவு செய்வாங்க. அந்த மக்கள் தெரிவு செய்த உறுப்பினர்கள்ல இருந்து அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற அல்லது அதிகப்படியான செல்வாக்கை உடைய கட்சியில வந்து அதிகப்படியான செல்வாக்கை உடைய ஒருவரை வந்து ஜனாதிபதி என்ன செய்வாரு? பிரதமராக தெரிவு செய்வாரு. பிரதமர் ஆலோசனையின்படி ஏனைய அமைச்சர்களை தெரிவு செய்வாங்க. இது வந்து ஜனாதிபதி பிரதானமான ஒரு அதிகாரம். அதே போலதான் வந்து பாராளுமன்றத்தை கூட்டுதல், கலைத்தல், ஒத்தி வைக்கிற அதிகாரம். பாராளுமன்றத்தை கூட்டுற, கலைக்கிற, ஒத்தி வைக்கிற அதிகாரம். அப்ப இதுவும் வந்து ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரம் இருக்குது. ஆனா பாராளுமன்றம் கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்தி வச்சாலும் கூட அதுலேயும் ஒரு சில மட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. கடந்த 3 மாதத்துக்குள்ள இப்ப பாராளுமன்றத்தை கலைச்சா 3 மாதத்துக்குள்ள அந்த மீண்டும் பாராளுமன்றம் கூடுற தீகதி என்ன செய்யணும்? ஜனாதிபதி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போலதான் வந்து பாராளுமன்றத்துல சிம்மாசன பிரசங்குரை நிகழ்த்துதல். பாருங்க இந்த அறிக்கை, பாராளுமன்றத்தின் அமர்வு ஒவ்வொன்றினதும் ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தின் அரசாங்க கொள்கை கூட்டுகளை வாசிப்பது ஆகும். அதாவது பாராளுமன்றத்தில் சிம்மாசன பிரசங்க உரை. சிம்மாசன பிரசங்க உரைன்னா என்ன? சிம்மாசன பிரசங்க முதல் முறையா பாராளுமன்றம் கூடக்குள்ள முதல் முறையாக வெரி குட், வெரி குட், உரையாற்றப்பட ஓகே, வெரி குட். சிம்மாசன பிரசங்க உரை அப்படின்னு சொல்றது, உதாரணமா ஒரு அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா அந்த அரசாங்கம் அந்த ஆட்சியில் இருக்கிற காலப்பகுதி வரைக்கும் நாங்க என்னென்ன விடயங்களை நாங்க முன் செய்ய போகிறோம் என்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு சிம்மாசன பிரசங்க உரை நிகழும். அந்த சிம்மாசன பிரசங்க உரையை தயாரிக்கிறது வந்து அமைச்சரவை தயாரிச்சாலும் அதை வாசிக்கிற அதிகாரம், அதை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிற அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு தான் இருக்கு.
நம்ம இன்னொரு 1.5 மட்டும் நம்ம செய்வோம். அதுக்கு பிறகு மிச்ச செஷனை வந்து நான் உங்களுக்கு டைம் ஒன்று தரேன். சரியா? இன்றைக்கு முழுசா நாங்கள் முடிக்கிற ஒரு ஐடியாவெலாம் இருக்கும். அப்போ இந்த சிம்மாசன பிரசங்குரை வாசிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குது. அப்போ இதில் ஒரு சில விடயங்களும் முன் வச்சிருக்காங்க. இதுலேயும் வந்து யாப்பு ஒரு சில விதிகளை முன் வச்சிருக்குது. இப்போ இந்த சிம்மாசன பிரசங்குரை வாசித்து அதுக்கு வந்து 3/2 பெரும்பான்மைன்னு செய்யணும். பாராளுமன்றத்தில் எடுக்கணும். 3/2 பெரும்பான்மை எடுத்து அந்த சிம்மாசன பிரசங்கரை வெற்றியளிச்சா மட்டும்தான் இந்த அரசாங்கம் நிலை கொள்ளும். புரியுதா? அப்ப அதுல வந்து ஒரு சில விதிகளை விதிச்சிருக்காங்க. பாராளுமன்றத்துல சிம்மாசன பிரசங்கரை தோல்வி அடைஞ்சா பாராளுமன்றம் என்ன செய்யும்? கலையும். ஓகே, பொதுவா பாராளுமன்றம் கலையும். ஆனா 2ஆம் குடியரசு ஆப்புல அதுலயும் ஒரு விதிகளை விதிச்சிருக்காங்க. முதலாவது சந்தர்ப்பத்துல சிம்மாசன பிரசங்குரை தோல்வியடைஞ்சால், ஜனாதிபதி சிம்மாசன பிரசங்குரை தோல்வியடைஞ்சால் பாராளுமன்றம் கலையாது. அதுக்குரிய சந்தர்ப்பம், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யும்? சபாநாயகரால மீண்டும் வழங்கப்படும். சிம்மாசன பிரசங்குரையை திருத்தி மீண்டும் எழுத சொல்லி, அது வந்து எதிர்கட்சியிட செயற்பாடுகள் கொள்கைகளுக்கு ஏற்றால் போல, எதிர்கட்சியிட சில ஆலோசனைகளுக்கு ஏற்றால் போல, அரசியலமைப்பு பேரவையிட ஆலோசனைகளுக்கு ஏற்றால் போல அந்த சிம்மாசன பிரசங்குரை மீண்டும் தயாரிக்கப்படும். சிம்மாசன பிரசங்குரை மீண்டும் தயாரிக்கப்படும். மீண்டும் தயாரிக்கப்பட்டு அதுவும் தோற்கடிக்கப்பட்டால் தான் பாராளுமன்றம் கலையும். அப்படி இலங்கை அரசியலமைப்புல 2ஆம் குடியரசு ஆப்புல இல்ல, ஒட்டுமொத்த இலங்கையில சோல்பரிலிருந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சிம்மாசன பிரசங்க உரை தோல்வி அடைஞ்சு பாராளுமன்றம் கலைஞ்சிக்கு. எப்ப நினைக்கிறீங்க? ஓகே, அது ஐக்கிய தேசிய கட்சியிட சிம்மாசன பிரசங்க உரை தோல்வி அடைஞ்சது எத்தனாம் ஆண்டு? 1960ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியில சிம்மாசன பிரசங்க உரை தோல்வி அடைஞ்சு, அதாவது மே மாதம் ஒரு தேர்தல் நடைபெற்று தோல்வி அடைஞ்சது. பிறகு பிறகு வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜூலை மாதம் இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெறுது. கொஞ்சம் நீங்க பிள்ளை ஒரு நிமிஷம். அது தடுமல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா? அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப ஜனாதிபதி பிரதானமான ஒரு அதிகாரம் சிம்மாசன பிரசங்க உரையை வாசிக்கிறது. அதே போலதான் வந்து பாராளுமன்ற சடங்கு முறைகளுக்கு இருக்கைகளில் தலைமை தாங்குவது. பாராளுமன்றத்தின் சடங்கு முறையான இருக்கைகளுக்கு தலைமை தாக்குறது, இது வந்து ஜனாதிபதிக்கு இருக்கிற ஒரு பிரதானமான அதிகாரம். இதெல்லாம் இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள். சரியா பிள்ளைகள்? அதே போலதான் வந்து அரச தூதுவர்கள், உயர் ஆணையாளர்கள், பூர்ண அதிகாரம் பெற்ற அரச பிரதிநிதிகள், இவங்களெல்லாம் வந்து நியமிக்கிற அதிகாரம். அப்ப இதுல வந்து ஒரு சில விதிகள் வச்சிருக்காங்க. 19ஆம் திருத்தத்திலையும் இப்ப இப்ப நடைமுறையில் இருக்கிற 21வது திருத்தத்திலையும் அரசியலமைப்பு பேரவையிட ஆதரவை பெற்று அவங்களோட ஆலோசனைகளை பெற்று தான் இவ்வாறான நியமனங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து பிரதானமான அதிகாரங்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் தான் வந்து அவசரகால சட்டங்களை இயற்றுறது. அவசரகால சட்டத்தை இயற்ற அதிகாரம். அவசரகால சட்டம் என்று சொல்லும்போது நாட்டு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒரு முக்கியமான அவசரகால விடயங்கள்ல அவசரகால சட்டங்களை இயற்றுவாங்க. சரியா? நாட்டு பொது பாதுகாப்பு, பொது சுகாதாரத்தை மையமாக வச்சு இந்த அவசரகால சட்டங்கள் இயற்றப்படும். ஆகவே இது வந்து அவருடைய பிரதானமான அதிகாரம். அதே போல வந்து தான் விரும்பிய நேரம் பாராளுமன்றத்துக்கு வந்து உரையாற்ற அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்கு. எந்த நேரத்திலும் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வரலாம். சரியா? குறிப்பாக வந்து இதுல ஒரு முக்கியமான விடயத்தை நல்லா விலகிக் கொள்ளுங்க. ஜனாதிபதி வந்து எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளிக்க முடியும். எந்த நேரத்திலையும் சபை நடந்துட்டு இருக்கிற டைம்ல அவர் அந்த சபையை நிறுத்தி விட்டு ஜனாதிபதி அவரோட உரையை ஆற்றுகின்ற அதிகாரம் அவருக்கு இருக்கு. இப்ப நீங்க நல்லா வணங்கிக்கொள்ளலாம். அடிக்கடி நீங்க செய்தி பார்த்து அவங்களுக்கு விளங்கும். அடிக்கடி ஜனாதிபதி இப்ப இருக்கிற அன்றகுமார் திசாநாயக் அவங்க வந்து அடிக்கடி பாராளுமன்றத்துக்கு வருவாங்க. அதாவது விவாதங்கள் போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில்
திடீரென என்ட்ரி ஆகுவார். விளங்குதா? அப்ப இப்படியான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குது. அதே போலதான் வந்து போர் மற்றும் சமாதான பிரகடனம் செய்கிற அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்குது. அதே போலதான் வந்து தான் விரும்பிய சட்டமூலங்களை மக்கள் தீர்ப்புக்கு விடுறது. சரியா? இதுலயும் வந்து ஒரு சில மட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. எல்லா விடயத்தையும் மக்கள் தீர்ப்புக்கு விட இயலாது. அது நம்ம மக்கள் தீர்ப்பு படுகைகள் அதில் சில விதிகள் இருக்குது. அதை முடிச்சா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஜனாதிபதியை முடிப்போம் ஃபர்ஸ்ட். சரி, டைம் போயிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள். அதே போல நிறைவேற்றுத்துறை சார்ந்த அதிகாரத்தில் தான் வந்து இந்த பிரதமரை நியமிக்கிற அதிகாரம், அமைச்சர்களை நியமிக்கிறது, தனக்கு விருப்பமான அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்றது. நம்ம இப்போ தற்போதைய ஜனாதிபதி வந்து 3 அமைச்சு பொறுப்புகள் இருக்காரு. நிதி மற்றும் பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம். சரியா? இப்படியான விடயங்கள் இருக்காரு. ஆனா இதுல வந்து 19ஆம் திருத்தத்துல எல்லாம் வந்து ஒரு சில விதிகள் விதிச்சிருந்தாங்க. எல்லா அமைச்சையும் ஜனாதிபதி எடுக்க இயலாதுன்னு சொல்லி. ஆனா இப்ப 21ஆம் திருத்தத்தில் அந்த வரையறை இல்லாமல் ஆகப்பட்டிருக்கு. அதே போலதான் வந்து ஆஹ், அரசாங்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறது. உதாரணமா பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அமைச்சர்கள்லாம் சேர்ந்து கொள்கையை உருவாக்குவாங்க. அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் நிற்குது. அதே போலதான் வந்து பகிரங்க சேவை உயர் அதிகாரிகளை நியமிக்கிற அதிகாரம், அரசாங்க சேவை ஆணைக்குழுட உறுப்பினர்களை நியமிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஆஹ், அதுல வந்து அரசியலமைப்பு பேரவையிட ஒரு சில ஆலோசனை கேட்டால் போல் அந்த உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அதே போலதான் வந்து நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள். நீதித்துறை சார்ந்த அதிகாரத்தில் நீங்க என்ன பாருங்க, பிரதம நீதியரசரை நியமிக்கிற அதிகாரம். சரியா? பிரதம நீதியரசரை நியமிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குது. தற்போதைய பிரதம நீதியரசர் யாரு? தற்போதைய பிரதம நீதியரசர் யாரு? சரியா? யாருன்னு? பத்மன், பிரீத்தி பத்மன் சூரசேன என்ற ஒருத்தர் நினைக்கிறேன். எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை. அவர் தான் அதை தான் நினைக்கிறேன். பிரீதி பத்மன் சூரசேன ஒருத்தர் தான் பிரதம நீதியரசர் ஆகிறார். 49வது பிரதம நீதியரசர் நினைக்கிறேன். சரியா? பிரதம நீதியரசரை நியமிக்கிற அதிகாரம். அதே போல வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிற அதிகாரம். இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நியமிக்கும் போது நீதிச்சேவை ஆணைக்குழுட, அதாவது அரசியலமைப்பு பேரவைக்கு ஏற்றால் போல அதை நீங்க தெரிவு செய்யணும்னு சொல்லி இப்ப நடைமுறையில் இருக்குது. சரி, அதே போல மன்னிப்பு வழங்குறது. மன்னிப்பு வழங்குற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குது. இப்போ உதாரணமா இந்த மன்னிப்பு, குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குற விடயத்துல ஜனாதிபதி தான் விரும்புற மாதிரி மன்னிப்பு வழங்கலாம். உதாரணமா ஒரு சில சிறிய குற்றங்கள் எல்லாம் செய்யும் போது அவர் விரும்புற டைம்ல மன்னிப்பு வழங்க முடியும். பாரதூரமான குற்றங்கள், இப்போ உதாரணமா ஒரு மரண தண்டனை விதித்த குற்றவாளிக்கு இவர் மன்னிப்பு வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஜனாதிபதி மரண தண்டனை விதிச்ச ஒருத்தருக்கு வந்து மன்னிப்பு வழங்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா அதுல வந்து ஒரு சில நீதிமன்ற ப்ரொசீஜர் இருக்குது. வழங்குதா? அது வந்து நீண்ட ஒரு செயல்முறை. குறிப்பாக வந்து மரண தண்டனை விதிச்ச ஒருத்தருக்கு வந்து மன்னிப்பு வழங்குறேன்னு சொன்னா உயர் நீதிமன்றத்துக்கு வந்து சட்டமாதிபர் ஊடாக ஜனாதிபதி என்ன செய்யணும்டா, அது அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட விவரணத்தை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப அனுப்பி வச்சு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து அதற்கான அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட அந்த விவரணத்தை என்ன செய்வார், வாசிச்சு சபாநாயகருக்கு அனுப்பி சபாநாயகர் பின்னுக்கு என்ன செய்வார், சட்டமாதிபருக்கு அனுப்புவார். சட்டமாதிபர் மீண்டும் பாராளுமன்றத்தில ஜனாதிபதிக்கு அனுப்புவார். அதுல என்ன செய்யணும்னு சொன்னா, நீதிமன்றம் உண்மையிலே அவரோட விவரணம் சரியாக இருக்கி அப்படின்னு சொல்லி ஓகே நீங்க மன்னிப்பு வழங்கலாம்னு சொன்னா மட்டும்தான் அவர் மன்னிப்பு வழங்க முடியும். சரியா? அப்ப இப்படியான ஒரு விதியும் இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து ஜனாதிபதிக்கு இருக்கிற பிரதானமான அதிகாரங்கள். வழங்குதா? அதே போல முப்படை தளபதிகளை கட்டுப்படுத்துறது, அதே போல வந்து நாட்டின் பொது இலச்சினையை பாதுகாக்கிறது, சர்வதேச கொள்கையை பிரதிநிதித்துவப்படுது, இப்படியான பல அதிகாரங்கள் இருக்குது. இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் வந்து முக்கியமான அதிகாரங்கள். சரியா? பார்த்ததெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கிற முக்கியமான அதிகாரங்கள் நாங்க பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து ஜனாதிபதிக்கு இருக்கிற பிரதானமான அதிகாரங்கள். இதெல்லாம் வழங்குதா?
அடுத்தது ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர்ற உரிமைகள் அப்படியான பல உரிமைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் வந்து அட்வான்ஸாக படிக்க வேண்டிய நம்ம அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து ஜனாதிபதியை எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கலாம் அது சம்பந்தப்பட நாம் பார்ப்போம். அப்போ இவ்வளவு வழங்கிட்டா உங்களுக்கு ஓ சார். இதுல என்ன சரி டவுட்? இல்ல சார். இப்ப ஜனாதிபதியை வந்து எவ்வாறு பதவி நீக்கம் செய்யலாம் என்கிற சம்பந்தப்பட்டது நாங்க பார்ப்போம். இப்ப ஜனாதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யறா என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்போ. குற்றப்பேரணை மூலம். ஓகே, குற்றப்பிரேரணையினூடாக ஜனாதிபதியை நாங்க வந்து என்ன செய்யலாம், பதவி நீக்கம் செய்யலாம். ஆனா இந்த குற்றப்பிரேரணை தாண்டிய ஒரு சில விடயங்கள் தானாகவே ஜனாதிபதியோட பதவி வரிதாகிற சந்தர்ப்பமும் இருக்குது. அதுதான் வந்து 38வது சரத்துல 1வது பிரிவுல இந்த ஜனாதிபதியோட பதவி வரிதாகிற சந்தர்ப்பம் சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றுதான் வந்து அவர் இறப்பதனால். இப்ப ஒருவர் வந்து ஜனாதிபதி திடீரென்று இறந்தார்னு சொன்னா அவரோட பதவி வரிதாகும். அப்படி அவரு இறந்தாருண்டா அடுத்த ஜனாதிபதியை எவ்வாறு தெரிவு செய்யுது அது தெரியுமா? பிரதமர் வந்து 3 மாசத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆட்சி செய்வாரு. அந்த காலப்பகுதிக்குள்ள ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வச்சு பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஆனா எலெக்ஷன் வச்சா தெரிவு செய்யுது அப்படி இல்லையே. பாராளுமன்றத்துல இரகசிய வாக்கெடுப்பு மூலம் பிரதி ஜனாதிபதியை நியமிக்கிறது. ஜனாதிபதி இப்ப அவர் இறந்தால் எலெக்ஷன் நடக்காது. இப்ப உதாரணமா இப்ப அவர் 3 வருடம் பதவியில இருந்து அவர் இறந்துட்டாரு. இறந்தா உடனே வந்து என்ன செய்வாங்க, சபாநாயகருக்கு என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க ஜனாதிபதியை தெரிவு செய்ய விடயம். அப்ப விரும்பினா சபாநாயகர் ஒரு கொஞ்ச காலம் இருக்கலாம், அல்லது பிரதமர் இருக்கலாம், அல்லது பிரதி சபாநாயகர் இருக்கலாம். அப்படி யாரும் ஒத்து வராட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துல ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை இடம்பெறும். சரியா? எஸ்டிவி சிஸ்டத்தின் கீழே ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை இடம்பெறும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில ரணில் விக்ரமசிங்கை தெரிவு செஞ்சது முறை, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை, இரகசிய வாக்கெடுப்பு முறை பாராளுமன்றத்தில். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஒருவரை செலக்ட் பண்ணி அவரை வந்து ஜனாதிபதியாக, அதாவது குறிப்பிட்ட 3-4 பேர் வந்து போட்டிடுவாங்க, அதில் பாராளுமன்றத்துக்குள்ளே போட்டிடுவாங்க. அதை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒற்றை மாற்று வாக்கெடுப்பின் மூலம் அவங்கள தெரிவு செய்வாங்க. சரியா? அவர் வந்து ஏனைய காலத்துக்கு இருப்பாரு. அந்த அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும். அப்ப ஜனாதிபதி தேர்தல் நடக்காது. அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது பாருங்க, ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செஞ்சார். உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு கோத்தபய ராஜபக்ச என்ன செய்யறாரு, ஜனாதிபதிக்கு சபாநாயகருக்கு அவர் ராஜினாமா செஞ்ச ஒரு கடையை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சதுக்கு பிறகுதான் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நடக்குது. விளங்குதா? அதே போல அவர் இலங்கை பிரஜை என்ற அந்தஸ்தை இழந்தால், உண்மையிலேயே அவர் வந்து வெளிநாட்டு பிரஜை என்ற அவர் நீதிமன்றத்தில் நிரூபிச்சு அவரை பிரஜை என்ற அந்தஸ்தை இழந்தார் என்று சொன்னா அவரோட பதவி தானாகவே வரிதாகும். அதே போல வந்து சொல்லுங்க, பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் இருக்கணும். வந்து இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே? ஓ, ஒற்றை குடியுரிமை. ஆனா அந்த 20ஆம் திருத்தத்துல கொண்டு வந்தாங்க, இரட்டை குடியுரிமை இருக்கிறவங்களும் ஜனாதிபதியாக பதவி வைக்கலாம்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் அது யாருக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிறகு வந்து அதுல அது மாத்தி 21ஆம் திருத்தத்தில் அந்த ஒற்றை குடியுரிமை இருக்கிறவங்க மட்டும்தான் எந்த தேர்தலையும் போட்டியிடலாம் என்ற ஒரு விதியை கொண்டு வராங்க. அதே போல அவர் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஆள் தமது பதவிக்காலம் தொடங்கிய திகதியிலிருந்து 2 கிழமைக்கு மேலாக பதவி ஏற்காவிட்டால் அவரோட பதவி தானாக வரிதாகும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியை வந்து தெரிவு செஞ்சுட்டாங்க. தெரிவு செஞ்சதன் பிறகு 2 வாரத்துக்குள்ள என்ன செய்யணும், அவர் உயர் நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில
பதவி பிரமாணம் செய்து கொள்ளணும். சரியா? அப்படி 2 கிழமைக்குள்ள அவர் பதவி பிரமாணம் செய்யாட்டி அவரோட பதவி தானாகவே வலிதாகும். விளங்குதா? அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதில் நல்லா விளைய கொள்ளணும். உயர் நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில தான் சத்திய பிரமாணம் செய்யணுமே தவிர உயர் நீதிமன்றத்துல சத்திய பிரமாணம் செய்யவே இல்லை. விளங்குதா? உயர் நீதிமன்ற நீதியரசரை ஜனாதிபதி விரும்புகிற இடத்துக்கு அழைத்து அவரை சத்திய பிரமாணம் செய்து கொள்ள முடியும். அவர் ஜனாதிபதி எந்த விரும்புகிற இடத்துலையும் பதவியேற்க முடியும். சரியா? ஆனா பெரும்பாலும் இலங்கை ஜனாதிபதிகள் விகாரைகள்ல அப்படியான இடங்கள் தான் பெரும்பாலும் பதவியேற்கிற ஒரு முறையும் இருக்குது. அடுத்தது பாருங்க, இன்னொரு முக்கியமான விடயம் தான் ஒரு சில சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி பதவி வரிதாகும். ஒன்று அரசியலமைப்பினை வேண்டுமென்றே மீறிய குற்றம். உதாரணமா அரச கொள்கை வழிகாட்டி தத்துவம் ஒன்று இருக்குது. அப்ப இந்த அரச கொள்கை வழிகாட்டி தத்துவத்துக்கு இணங்க அவர் செயற்படாவிட்டால், அவர் வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறினா அவர் பதவி வரிதாகும். அதே போல தேச துரோகம் புரிந்த குற்றம். சரியா? அதே போல இளைஞம் என்ற குற்றம். இப்படியான குற்றங்களுக்கு ஜனாதிபதி பதவி வரிதாகும். அதே போல அவர் மனநிலை பாதிக்கப்பட்டா, இப்ப உதாரணமா ஒரு உண்மையிலேயே அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படி என்று சொல்லி பாராளுமன்றத்தில் அரைவாசி உறுப்பினருக்கு மேல கையொப்பமிட்டு சபாநாயகருக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே அவர் அதை என்ன செய்வார்? சபாநாயகர் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புவார். உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி உயர் நீதிமன்றம் உண்மையிலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொன்னா அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். அப்படியான ஒரு முறையும் இருக்குது. அப்ப இதெல்லாம் தானாகவே ஜனாதிபதி பதவி வரிதாகிற சந்தர்ப்பம். சரியா? அடுத்த சந்தர்ப்பம் தான் குற்றப்பிரேரணை. குற்றப்பிரேரணையினூடாகவும் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும். குறிப்பாக இந்த குற்றப்பிரேரணை எப்படி இடம்பெறேன்னு சொன்னா, ஸ்டார்ட்ல இதுவும் இந்த குற்றப்பிரேரணை என்கிற ப்ரொசீஜர் பெரிய நீண்ட செயல்முறை. இதுவரைக்கும் இலங்கையில குற்றப்பிரேரணையூடாக எந்த ஜனாதிபதியையும் பதவி நீக்கம் செய்யல. குற்றப்பிரேரணை எப்படி கொண்டு வரேன்னா, முதலாவது பாராளுமன்றத்துல சமூகம் தராத உறுப்பினர்கள் உட்பட அரைவாசிக்கு மேல் உள்ள உறுப்பினர்கள் அந்த குற்றப்பிரேரணையில கையொப்பமிட்டு சபாநாயகருக்கு அனுப்பணும். சரியா? சபாநாயகர் என்ன செய்வாரு? அதை விரும்புனா அதை ஆராய்ஞ்சி உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாரு. சரியா? இது 2வது ப்ரொசீஜர். உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாரு. ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. உண்மையிலேயே பாராளுமன்ற இது அரைவாசிக்கு மேல் உள்ள உறுப்பினர்கள், ஆனா 3/2 பெரும்பான்மைக்கு மேல உள்ள உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணையை சரியான தீர்மானத்தை எடுத்து சபாநாயகருக்கு அனுப்பினா அவர் கட்டாயம் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ உயர் நீதிமன்றம் என்ன செய்யும்? அதை ஆராய்ந்து அதை மீண்டும் என்ன செய்வாரு? சபாநாயகருக்கு மீண்டும் உயர் நீதிமன்றம் என்ன செய்யும்? அனுப்பி வைக்கும். அனுப்பி வச்சு என்ன செய்வாங்க? இது சம்பந்தப்பட்ட வாக்கெடுப்பை நடத்த சொல்லி அனுப்பி வைப்பாங்க. உண்மையிலேயே அதாவது அந்த காரணங்கள், இப்போ இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணையை நாங்கள் என்ன செய்ய போறோம், கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு சபாநாயகர் அனுப்பி வைப்பாரு. அப்ப அனுப்பி வச்சு சபாநாயகர் என்ன செய்வார்? உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கான விவரணங்களை செய்து ஓகே ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு அனுப்பி வைப்பாரு. சபாநாயகர் என்ன செய்வாங்க? அதை என்ன செய்வாரு? பாராளுமன்றத்துல மீண்டும் விவாதத்துக்கு உட்படுத்துவாரு. அதுல 3/2 பெரும்பான்மை எடுத்ததற்கு பிறகு மீண்டும் என்ன செய்வாரு? சபாநாயகர் உயர் நீதிமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்தி உயர் நீதிமன்றம் செய்யும். மீண்டும் 3/2 பெரும்பான்மை எடுத்ததன் பிறகு அவரை ஜனாதிபதியை என்ன செய்யலாம்? பதவியிலிருந்து நீக்க முடியும். இதுதான் ஜனாதிபதியை இதான் குற்றப்பிரேரணைக்கான ஒரு ப்ரொசீஜர். அப்ப இப்படியா 4 முறை இருக்குது. அது இந்த குற்றப்பிரேரணையில 4 முறையும் சரியாக பின்பற்றினால் மட்டும்தான் பதவியிலிருந்து அவரை விலக்க முடியும். சரி, இதான் இந்த குற்றப்பிரேரணை கொண்டு வர முறை. அப்ப இவ்வளவுதான் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பூரணமான விளக்கம். இவ்வளவு வழங்கிட்டா உங்களுக்கு? சார் சார் அப்ப பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரல்ல சேர்க்க தேவையில்லையா? என்னது? அதான் பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரல்ல சேர்த்ததுக்கு பிறகு தானே சபாநாயகருக்கு அனுப்புவாங்க. இவ்வளவு வழங்கிட்டா? வேற என்ன சரி டவுட்?
வேற என்ன சரி டவுட் இருக்குதா? சார் சொல்லுங்க. ஜனாதிபதி சார் குற்றப்பிரேரணை மூலம் இலங்கையில ஜனாதிபதி வந்து நீக்கப்பட்ட ஒரு பிரேமதாசன்ற ஜனாதிபதி மேல குற்றப்பிரேரணை முன் வச்சிருந்தாங்க தானே ஆ சார்? முன் வச்சிருந்தாங்க, ஆனா அவர் பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாரு. ஆ. அவரு இப்படித்தானே, அந்த டைம்ல அவருக்கு எதிரான குற்றப்பிரேரணை கொண்டு வந்த டைம் அவர் பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாரு. கலைச்சா எப்படி குற்றப்பிரேரணை திரும்ப கொண்டு வரலாம்? ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3/2 பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தானே ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்ப அதை அறிஞர் என்ன செய்யறாரு, அவரு பாராளுமன்றத்தை கலைக்கிறாரு. பாராளுமன்றம் கலைஞ்ச உடனே புதிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்படும். சரி, அடுத்து இந்த அரசியலமைப்பு பேரவை சம்பந்தமா சும்மா சுருக்கமா பார்ப்போம். அரசியலமைப்பு பேரவை மற்றும் பாராளுமன்ற பேரவை 17ஆம் திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அரசியலமைப்பு பேரவை. அதில் 18ஆம் திருத்தத்தில் கொண்டு வந்தது வந்து பாராளுமன்ற பேரவை. அரசியலமைப்பு பேரவையில் உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும், 10 உறுப்பினர்கள். 10 உறுப்பினர்களில் கொண்டு வந்து பிரதமர், அதே போல சபாநாயகர், அதே போல பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போல ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், பிரதமர் மற்றும் அமைச்சரினாலும் எதிர்க்கட்சி தலைவரினாலும் பெயர் குறித்து நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 உறுப்பினர்கள் அதில் வருவாங்க. அதே போல பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சாராத சுயேட்சை குழுல இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்படுவாங்க. மொத்தமான 10 உறுப்பினர்கள் வந்து அரசியலமைப்பு உறுப்பினர் வந்து அதில் சபாநாயகர் வந்து அதில் தலைவராக இருப்பார். சரியா? அப்ப இதுல பிரதானமான பணி என்னன்னு சொன்னா, ஜனாதிபதிக்கிற தன்னிச்சையான போக்குல இருந்து அரசு சேவையை காப்பாற்ற வேண்டும், அரசு சேவையை சுயாதீனமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வருவது தான் இந்த அரசியலமைப்பு பேரவை. அதாவது ஜனாதிபதியில நியமனங்கள் இருக்குதானே, இப்ப முப்படை தளபதி இந்த அரசு சேவைக்கான ஆட்களை நியமிக்கிறது, நீதி சேவைக்கான ஆட்களை நியமிக்கும் போது ஜனாதிபதி தன்னிச்சையான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் வந்து இந்த அரசியலமைப்பு பேரவை. இதுதான் வந்து அரசியலமைப்பு பேரவை சுருக்கமான விடயம். அதில் பாராளுமன்ற பேரவை வந்து அதே போல 5 உறுப்பினர்களை கொண்டது. அதுல வந்து பிரதமர் இருப்பாரு, சபாநாயகர் இருப்பாரு, அதே போல பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போல பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்து 2 பேர். அப்ப மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இதுல வந்து சிவில் சமூக உறுப்பினர்கள் யாரும் தெரிவு செய்யப்பட இல்லை பாராளுமன்ற பேரவையில. சரியா? அப்ப இவ்வளவுதான் வந்து இந்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட விடயம். அடுத்த விடயத்தை வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாராளுமன்றம். சரியா? பாராளுமன்றம், அதே போல அமைச்சரவை. அப்ப அது பார்க்கறது எங்களுக்கு இப்ப டைம் இல்லை, நம்மளோட டைம் லிமிட் தாண்டி போயிட்டு. அப்ப நம்ம அடுத்த செஷன்ல டைமை நான் உங்களுக்கு போடுறேன். எப்படியும் ஒரு 4 மணி ஓகே எல்லாருக்கும் ஈவினிங். ஓகே சார், அதுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓம் நாங்களும் சார். சின்ன ஒரு ரெஸ்ட் எடுக்கத்தான் வேணும். காலையில இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். சரி இப்ப லீவ் உங்களோட ஆர்வம் விளங்குது தனுஷா. அப்ப பிரச்சனை இல்லை சார். சரி, 7மான அளவுக்கு நாங்க இன்னைக்கு பார்ப்போம். 7மான அளவுக்கு பார்ப்போம். மிச்சத்தை வந்து நம்ம டைம் கிடைச்சா பார்ப்போம். சரி, அடுத்தது வந்து எங்க செமினார், ஃபைனல் என்ன செமினார் பிரச்சனைங்களா சார், இப்ப சார் சடன் நிறைய விஷயம் எங்கிட்ட நோட்ஸ்ல வந்து டிஃபரெண்டா தான் இருக்குது. உங்களுடைய ஓம் சார். தான் அதுதான் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன செய்யறது? இப்ப அந்த நாங்க நோட்ஸ் தானே இப்ப சார் படிக்கணும். அதுதான் இப்ப நாங்க அதுக்குதான் நாங்க சொன்னோம். அதுக்குதான் இப்ப 78ஆம் ஆண்டு நிறைய நோட்ஸ்ல வந்து அப்படித்தான் இருக்கு. அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து கான்ஸ்டியூஷனை எடுத்து வழங்கப்படுத்துவோம்னு சொல்லி. ஏனண்டா நிறைய நோட்ஸ்ல நாங்க இப்ப எனக்கிட்டே வந்து 3 நோட்ஸ் இருக்கு. 3 நோட்ஸும் வேற டிஃப்ரெண்டா தான் இருக்குது. உறுப்புரைகள்ல இருந்து நிறைய விடயங்கள் இப்படித்தான் இருக்குது. அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், ஓகே இப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டியூஷனே முழுமையா எடுத்தது. அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் வந்து 19ஆம் திருத்தத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு பிறகு வந்தது 20 மற்றும் 21ஆம் திருத்தம். அப்ப அந்த 2 திருத்தத்தில் இருக்கிற விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு உள்ள திருத்தங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். விளங்குதா? இப்போ ஒரு புள்ள சொல்லியிருந்தாங்க 94வது பிரிவுல ஜனாதிபதியில தகைமைகள் இந்த எவ்வாறு நியமனம் செய்யற சம்பந்தமா போட்டிருக்கேன்னு சொல்லி. ஆனா நம்ம 94வது திருத்தத்துல எடுத்து பார்த்தோம், அது ஜனாதிபதியில நியமனமா தேர்தல் முறையான்னு சொல்லி. சரியா? அப்ப அதுல வந்து ஜனாதிபதியை எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வாறு வாக்களிக்கிறது, அதே போல எவ்வாறு இந்த தேர்தல் ஊடாக தெரிவு செய்யறது சம்பந்தமா போட்டிருந்தாங்க.
அப்ப அதுக்காகத்தான் கான்ஸ்டியூஷனை எடுத்து நாங்கள் வழங்கப்படுத்திட்டு இருக்கிறோம். விளங்குதா? அப்ப நீங்களே முடிவு செஞ்சு கொள்ளுங்க எது உண்மைன்னு சொல்லி. நாங்க முழுமையான ஆதாரத்தோட நாங்க இப்ப இதை வழங்கப்படுத்தி முடிச்சிருக்கிறோம். விளங்குதா? இப்ப நீங்க நோட்ஸ்ல வந்து இப்ப நோட்ஸ்ல எப்படி அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நோட்ஸ் தருவாங்க. ஆனா இது கான்ஸ்டியூஷன் இலங்கை அரசியலமைப்புட பாருங்க, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு வடிவா போட்டிருக்குது. விளங்குதா? இப்ப இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்ல இயலாது. சரி, இந்த நோட்ஸ் பிடிஎஃப் போட மாட்டீங்களா? ஓகே, நான் குரூப்ல போடுறேன். ஆனா இது வந்து நோட்ஸ் இல்ல பிள்ளைகள், இது கான்ஸ்டியூஷன். இதை நீங்க வாசிச்சு முடிச்சிக்க மாட்டீங்க, டைம் இல்லை உங்களுக்கு வாசிச்சு முடிக்க. இப்ப இது இப்ப இது சம்பந்தமா ஒரு சில இப்ப இது சம்பந்தமா எங்க அனலைஸ் பண்ண எங்களுக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த விடயம் இருக்குன்னு சொல்லி தான் நாங்க டிரெக்டா அந்த பாயிண்ட்ஸுக்கே நாங்கள் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற மாதிரி அந்தந்த பாயிண்ட்ஸுக்கு நாங்க உங்களை கொண்டு போயிட்டு கொஞ்சம் தெரியும் நோட்ஸை விட. நான் அந்த குரூப்ல நான் போடுறேன், பரவாயில்ல. சரி, அப்புறம் இதோட நான் அதை முடிச்சுக்கொள்றேன். நம்ம அடுத்த வகுப்பை வந்து எப்படியும் 4 மணிக்கு செய்வோம். வேற என்ன சரி டவுட்? சார், பதில் ஜனாதிபதி நியமிப்பதற்கான கால எல்லை அது கால எல்லை என்று சொல்லி இல்ல, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தெரிவு செய்யணும். ஒரு குறிப்பிட்ட, அதாவது 3 மாதத்துக்குள்ளே பெரும்பாலும் தெரிவு செய்யணும். ஏண்டா ஒரு தொடர்ச்சியா வந்து பிரதமர் அதே போல சபாநாயகர் இருக்க இயலாது. ஜனாதிபதி தெரிவு செய்யும் வரைக்கும் இருக்க இயலாது. சரியா? சரியான கால எல்லை எனக்கு சரியா ஞாபகம், நான் சொல்றேன். சரி, ஆனா 3 மாசத்துக்குள்ள தெரிவு செய்யணும். பதில் ஜனாதிபதி. சார், வெற்றிடம் ஏற்பட்டு 3 தினங்களுக்குள் பாராளுமன்றம் கூட்டப்பட்டு அதிலிருந்து 48 மணித்தியாலத்திற்குள் பாராளுமன்ற செயலாளரால் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் கோரப்பட வேண்டும் இருக்கு. நோட்ஸ்ல இருக்கீங்க உடைய. சார், பேராதன் யூனிவர்சிட்டி அந்த நோட்ஸ். சரி சரி சரி, நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அது சம்பந்தப்பட்ட அது சில சின்ன டவுட் இருக்குது, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியா? வேற என்ன சரி டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கு. சார், அடிப்படை உரிமைகள் வந்துட்டு 20 மார்க்ஸ்க்கு தானே கேட்டு வரும். அது நம்ம எப்படி சொல்றது? இப்ப அடிப்படை உரிமை சம்பந்தமா போன போன 10 மார்க்ஸுக்கும் கட்டுறீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எழுதணும். இப்ப அடிப்படை உரிமைன்னு சொல்லிக்கல வந்து இப்ப அடிப்படை உரிமை சம்பந்தமாக கேட்கும்போதோ, இப்ப அடிப்படை உரிமைகளை குறிப்பிட்டு அது உள்ள மட்டுப்பாடுகளை விவரிக்க சொல்லி கேட்டா நீங்க 20 மார்க்ஸ் கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதணும். 20 மார்க்ஸ் கேட்கும்போது ஒரு சில சரத்துக்களை முன் வச்சு கொடுக்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் அடிப்படை உரிமையில 3வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் சம்பந்தமா நான் பார்த்திருந்தோம். இப்போ 15, 16வது உறுப்புரையில எல்லாம் சில மட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அப்படியான சில சரத்துக்களையும் நீங்க குறிப்பிடணும் 20 மார்க்ஸ்ன்னு சொல்லும்போது. நான் பெரும்பாலும் அப்படி கேட்க மாட்டாங்க. 20 மார்க்ஸ்ன்னு சொல்லி கேட்கல அடிப்படை உரிமையை குறிப்பிட்டு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமா கேட்பாங்க. நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் பார்க்கையில நம்ம பார்ப்போம். அது சரியா? பாதுகாப்பு ஏற்பாடு சொல்லும்போது ஒம்புட்ஸ்மேன், மனித உரிமை ஆணைக்குழு, உயர் நீதிமன்றம், அப்படியே நிறைய விடயங்கள் இருக்குது. சரி, அப்ப நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க 4 மணிக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க அடுத்த செஷனுக்கு. சரியா? ஓகே சார்.